யாப்பு. பக்கம் எத்தனைன்னு சொல்லிருங்க. பக்கம் அதாவது அந்த அலகு 3 இருக்கு இல்லையா, அலகு 3ல 12வது பக்கம் வருது அது. அலகு 3ல 12வது பக்கம் 3.3 யாப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது நம்ம இந்த யாப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த ஆசிரியர் ஆஹ் ஆசிரியர் அழகு 3 12வது பக்கத்துல 3.24 கம்பராமாயணத்தின் கற்பனை இருக்கு. கம்பராமாயணத்தின் கற்பனை இருக்கா? எழுத்து வடிவமும் ஒலிப்பு முறையும் தானே. அழகு 3 தானே நீங்க சொன்னது? இல்ல இந்த தலைப்பு TT0201 அதுதானே. எழுத்து வடிவமும் ஒலிப்பு முறையும். நாங்க 03 பாத்துட்டு இருக்கோம். நீங்க TT 03 நினைச்சோம். இல்ல நம்ம இதை முடிக்கலையே. நம்ம 0203ங்களா? நம்ம யாப்பிலுக்கெல்லாம் முடிச்சோமா இல்லதானே? 203யா? ஏன்னா நம்ம அந்த திணைகள் எல்லாம் முடிச்சோம். ஆனா யாப்பிலுக்கணத்தை பத்தி முடிச்சோமா? இல்ல இல்ல இல்ல. சோ பரீட்சைக்கு பிறகு சேர்ந்தான்னு சொன்னீங்க. அப்பனா முடிச்சிருவோம். நானும் மறந்துட்டேன். அது அழகு 2 கோசம் 3. என்ன நீங்க அனுப்புறது 3 கோசம் 3 சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதாவது பாடம், அந்த பாடத்துல உள்ளுக்கு இருக்க தலைப்பு அழகு 3ன்னு சொன்னேன் நானு. நீங்க அந்த பாட நூலை 3க்கு போயிட்டீங்களோ? சரி, எடுத்துக்கிட்டீங்களா புத்தகம் எல்லாரும்? பக்கம் ஆசிரியர் பக்கம் என்ன சொன்னீங்க? 12. அதாவது 3வது பாடத்துல பக்கம் 12. ஓகேவா? இப்ப நம்ம இலக்கணத்தை நம்ம பார்க்கும்போது இலக்கணம் 5 வகை இல்லையா? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவுகள் இலக்கணம் அப்படின்றதெல்லாம் நம்ம முதல்ல பார்த்தோம். அப்ப எழுத்து இலக்கணத்துல நம்ம என்ன பார்த்தோம்? எழுத்துக்களோட எண்ணு பார்த்தோம், வகமை பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தோம். சொல் இலக்கணத்துல நம்ம என்னென்ன பார்த்தோம்? பதம்லாம் பார்த்தோம். பதம், பகுபதம், பகாபதம் அதெல்லாம் பார்த்தோம். பொருள் இலக்கணத்துல நம்ம திணைகள் எல்லாம் பத்திலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? திணை இலக்கியம் இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்து யாப்பு இலக்கணம். யாப்பு அப்படின்னு நம்ம சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா அந்த கட்டுதல் அப்படின்னு சொல்லி பொருள். யாத்தல்னா கட்டுதல். இந்த கட்டுதல் என்னது? அந்த கருத்துக்களை உணர்ச்சி பொங்க நம்ம ஒரு கருத்தை வடிவமைச்சு அதை அழகா கட்டுறது. இப்ப மாலை கட்டுறோம். மாலை கட்டுறது மலர்கள் எல்லாம் தொடுத்து அழகா ஒரு மாலை கட்டுற மாதிரி இந்த இந்த கற்பனை, உணர்ச்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பாடலை யாக்குறது, கட்டுறது. அததான் நம்ம யாத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கட்டுதல், யாப்பிலக்கணம் அப்படின்றது. இப்ப இதை கட்டுறதுக்கு என்னென்ன தேவைப்படுது? 6 உறுப்புகள் நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படுது. இந்த 6 உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா எழுத்து. முதல்ல அதை கட்டுறதுக்கு அந்த எழுத்துன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு சொல்லிட்டு 6 உறுப்புகள் நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம எழுத்து இலக்கணத்துல நம்ம பார்க்கும்போது மாத்திரையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? மாத்திரைகளை நம்ம எழுத்து இலக்கணத்துல நம்ம பார்த்தோம். அந்த மாத்திரை எதை சொல்லிச்சு? கால அளவை நம்மளுக்கு சொல்லிச்சு. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் எழுத்து இலக்கணத்துல. யாப்பு இலக்கணத்துல நம்ம என்ன நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னா அசைய நம்ம பயன்படுத்த போறோம். அப்ப நம்மளுக்கு அந்த எழுத்து இலக்கணம் அதெல்லாம் வேற, யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம்ன்றது வேற. இதெல்லாம் செய்யுளுக்கு உரியது. அதனால நம்ம அந்த இலக்கணத்தை கொண்டு இதுல திணிக்க முடியாது. சரியா? அப்ப யாப்பு இலக்கணம்னா என்னன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம எழுத்து இலக்கணத்துல நம்ம மாத்திரைகள் எல்லாம் காலம் அப்படின்லாம் பார்த்து நம்ம பயன்படுத்தின மாதிரி இங்க அசையை நம்ம பயன்படுத்துவோம்.
அப்படி நம்ம பார்க்கும்போது ஆஹ் நம்மளுக்கு வந்து எழுத்து இப்ப அசை அப்படின்னு நம்ம சொல்றோம். எழுத்து, அசை, சீரு, தலை, அடி, தொடைன்னு 6 உறுப்பு தேவைப்படுதுன்னு நம்ம சொல்றோம். இப்ப எழுத்து நம்ம எடுத்துப்போம். முதல்ல அந்த 6 உறுப்புல உறுப்பு எழுத்தை வந்து நம்ம எடுத்துப்போம். சரியா? இப்ப நான் சொல்லிக்கிட்டே வரும்போது தெரியலன்னா எனக்கு இடையில மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஏன்னா இது இந்த யாப்பிலக்கணத்தை வந்து நம்ம முழுமையா நம்ம படிக்கல, நம்ம முழுமையா படிக்க போல. ஆனா நம்மளுக்கு வந்து இலக்கணம் 5 வகை இல்லையா, அதுல பேசிக்கானது தான் நம்ம படிக்கிறோம். எழுத்து நம்ம படிச்சிட்டோம், பொருள் எல்லாம் நம்ம படிச்சிட்டோம். பொருள் இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் எல்லாம் பேசிக்கா படிச்சிட்டோம் இல்லையா. யாப்பிலக்கணம் வந்து பேசிக்கை விட இன்னும் பேசிக்கா தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது என்ன நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். நம்மளுக்கு தமிழ் இலக்கணத்துல அதுதான் நம்ம பாக்குறோமே தவிர யாப்பிலக்கணம் வந்து முழுமையா நம்ம படிக்கல. அதனால அந்த பேசிக்கை வந்து கண்டிப்பா நம்ம தலைவலிக்குதோ வலிக்கலையோ நம்ம படிச்சுதான் ஆகணும். அதனால அந்த பேசிக்கான செய்திகளை வந்து கொஞ்சம் மண்டையில வந்து கொஞ்சம் ஏத்திக்கோங்க. அது தெரியல அப்படின்னும் போது இடையில எனக்கு குறுக்கால வந்து எனக்கு கேள்வி கேளுங்க. சரியா? அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். அப்ப இந்த எழுத்து நம்ம எடுத்துக்கலாம். 6 உறுப்புகள்ல நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம வந்து எழுத்தை வந்து எடுத்துக்கலாம். எழுத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? குறில் இருக்கு, நெடில் இருக்கு, அப்புறம் ஒற்று இருக்கு இல்லையா? குறில், நெடில், ஒற்று, எழுத்துல இந்த 3 தான். சரியா? இப்ப அசைனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த எழுத்து இருக்கு இல்லையா, இந்த குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்று எழுத்து, இந்த எழுத்துக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு அசைந்து ஒன்னோட ஒண்ணு சேருது தெரியுமா, அததான் நம்ம வந்து அசை அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த மாடு வந்து அசை போடும். நீங்க அப்படி கொஞ்சம் சுலபமா பார்த்துக்கலாம். மாடு வந்து அசை போடும், வாயை திறந்து அப்படியே அசை போட்டுட்டு இருக்கும் தெரியுமா. அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து மாடு வந்து அப்படியே அசை போடுற மாதிரி நம்மளும் வந்து ஒரு பாடல் இருக்குன்னா அதுல இருக்க சீரெல்லாம் நம்ம வந்து அந்த சீரெல்லாம் நம்ம வந்து அப்படியே அசை போடுற மாதிரி தான் இந்த அசை அப்படின்னு நம்ம வந்து சொல்றது. இப்போ நம்ம வந்து நேர் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோமே. நேர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாய் வந்து ஒரு தடவை தான் அசையுது. சொல்லி பாருங்க. நேர் அப்படின்னா ஒரு வாட்டி தான் அசையுது. நிறை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வாட்டி தான் அசையுது. இப்ப தேமா சொல்லுங்களேன். தேமா அப்படின்னா வாய் வந்து என்ன ஆகுது? 2 வாட்டி அசையுது. ஆமா தானே? சொல்லி பாருங்க. 2 வாட்டி அசையுது. ஹலோ, இல்ல வீட்டுல இருக்கு. அப்புறம் புளிமா அப்படின்னு சொல்லி பாருங்க. 2 வாட்டி அசைக்கும் வாய். இதே வந்து தே மாங்கனி அப்படின்னு சொல்லி பாருங்களேன். தே மாங்கனி அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 வாட்டி வாய் வந்து அசையும். சரியா? சரி, இப்ப இன்னொரு வாட்டி கருவில நறு நிழல், கருவில நறு நிழல் இந்த மாதிரி சொன்னோம்னா 4 வாட்டி வாய் வந்து அசை போடுது. இதுதான் அசை, வேற ஒண்ணும் இல்ல அசை. சரியா? இதை பார்த்து நம்ம வந்து பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த அசைய வந்து நம்ம முதல்ல பார்க்கலாம். எழுத்து நம்ம பார்த்தோம். எழுத்து வந்து குறில் வந்து உயிர் குறில் அறிஞ்சிருக்கோம், உயிர் மெய் குறில் வந்து 90 இருக்கும், நெடில் வந்து நம்ம உயிர் எழுத்துல 7 இருக்கும், உயிர் மெய் நெடில் வந்து 126 இருக்கும், ஒற்று எழுத்து வந்து மெய்யில வந்து 18 இருக்கும், ஆயுதம் 1 இருக்கும். அப்ப நம்மளுக்கு இந்த கணக்குல தான் நம்மள வரும். இந்த எழுத்தெல்லாம் தான் நம்ம வந்து பயன்படுத்த போறோம் இல்லையா பாட்டு எழுதுறதுக்கு. இப்ப அசைனா எப்படி இந்த கணக்கை வந்து நம்ம எப்படி கணக்கு போடுறது? இப்ப மாத்திரையெல்லாம் நம்ம பார்த்தோம். 1 மாத்திரை, 2 மாத்திரை, ஒரு கை வந்து விரல்ல வந்து நம்ம ஒரு சொடக்கு போட்டோம்னா 1 மாத்திரை, கண்ணிமை வந்து மூடுனா வந்து 1 மாத்திரை, அப்படிலாம் சொல்லி நம்ம வந்து கணக்கு வந்து பார்த்தோம். நம்ம இங்க அசையில வந்து எப்படி நம்ம கணக்கு பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தனி குறில் எழுத்து மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அத வந்து இந்த அசையை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படின்னா நேரசை, நிறையசை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரு. ஓகேவா? 2ஆ வந்து நம்மளுக்கு பிரிக்கிறாங்க. இந்த அசையை வந்து இப்ப தனி குறில் எழுத்து மட்டும் இருக்கு பா அப்படின்னு வச்சுப்போம். உங்களுக்கு வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கா கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
பா எடுத்துக்கலாம், இல்ல கா எடுத்துக்கலாம், இல்ல சா எடுத்துக்கலாம், இல்ல டா எடுத்துக்கலாம், ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம். ஆனா நம்மளுக்கு வந்து தனி குறியில இருக்கணும், தனி குறில் எழுத்தா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேரசை. ஓகேவா? அடுத்து வந்து தனி குறில் எழுத்து இருக்கணும், பக்கத்துல ஒற்றை எழுத்து இருக்கணும். அப்படி இருந்தாலும் அதை வந்து நேரசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து வந்து என்னன்னா தனி நெடில் எழுத்து இருக்கணும், தனியா இருக்கணும் நெடில் எழுத்து, அதையும் வந்து நேரசை. இப்ப தனி நெடி ஒற்றை எழுத்து இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நேரசை. ஓகேவா? இதெல்லாம் வந்து நேரசை. ஓகே, அடுத்து வந்து நம்மளுக்கு நிறை அசை அப்படின்னா என்ன அப்படின்னா 2 குறில் எழுத்து இருக்கணும். 2 குறில் எழுத்து வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து நிறையசை. அப்புறம் 2 குறில் எழுத்து ஒற்று இருந்துச்சு அப்படின்னா நிறையசை. அப்புறம் குறில் இருக்கணும், நெடில் இருக்கணும் பக்கத்துல, அப்படி இருந்துச்சுன்னா நிறையசை. அப்புறம் வந்து குறில் நெடில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று, இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது நிறையசை. இப்போ இந்த வாய்ப்பாடெல்லாம் வந்து நான் வந்து இந்த வாய்ப்பாடெல்லாம் நான் பண்ணிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொன்னா வாய்ப்பாடு பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா நீங்க பாட்டு எழுத போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இது கண்டிப்பா வாய்ப்பாடெல்லாம் பண்ணி இருக்கணும். அதாவது மரபு கவிதைகள்லாம் நீங்க எழுத போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கணக்கெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க வந்து அந்த கவிதையை வந்து எழுத முடியும். இப்ப நம்ம எழுதுறதெல்லாம் நம்ம வந்து சும்மா ஏதோ ஒண்ணு புது கவிதைன்னு சொல்லிட்டு அங்க போனா இங்க வந்தா இங்க சிரிச்சான், அது ஒரு கவிதை இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் வந்து எழுத முடியாது. நம்மளுக்கு இப்ப செய்யுள்லாம் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எழுதல. நம்மளுக்கு நேரசை, நிறையசை, தலை எல்லாம் பார்த்து அழகா வடிவமைச்சுதான் நம்மளுக்கு ஒவ்வொரு செய்யுளும் எழுதியிருக்காங்க. ஆனா நீங்க இப்போ கவிதையெல்லாம் நான் எழுதல அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது, யாப்பிலக்கணம்னா இப்படிதான் அப்படின்றத, இப்படிதான் வந்து செய்யுள்லாம் எழுதப்பட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இல்லையா? இல்லையா? இருக்கா? தூங்கிடாதீங்க எல்லாரும். சரி, அப்ப நிறையசைனா நம்மளுக்கு 2 குறில் வந்தா நிறையசை, 2 குறிலோட ஒற்று வந்தா நிறையசை, குறில் நெடில் இணைந்து வந்தா நிறையசை அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு கணக்கா வந்து எடுத்து ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்ப வந்து இந்த அசையை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு இப்ப கொஞ்சம் ஒரு 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 திருக்குறளை வச்சு நம்ம பார்க்கலாம். திருக்குறள் வந்து எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது. ஆமா தானே? எதுனாலும் சரி நம்ம மெய்ப்பொருள் என்னன்னு நம்ம பார்க்கணும், அதுதான் முக்கியம். சரி, இப்ப வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நேர்னா என்னன்னு பார்த்தோம், நிறைனா என்னன்னு பார்த்தோம். நேர்னா என்னது? ஒரு குறியில ஒற்றை எழுத்து இருந்துச்சுன்னா நேர். ஓகேவா? அப்ப இப்ப பிரிக்கிறோம். எப் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தனி குறியில் எழுத்து இருந்துச்சுனாலும் அது நேரசைதான். இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பிரிக்கும் போது இந்த ஒற்று எழுத்துக்களை வந்து நம்ம கணக்குல வந்து சேர்த்துக்க கூடாது எப்போதுமே. இப்படி நம்ம இப்படி பிரிச்சிருக்காங்களே பொருள் அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா? இப்ப அந்த பக்கத்துல இருக்கிற அந்த ஒற்று எழுத்துக்களை நம்ம பிரிக்கும் போது கணக்குல வச்சுக்க கூடாது. சரியா? இப்ப பாருங்க அப்படின்னு வருது இல்லையா? அதுல நம்ம அந்த இப்ப வந்து கணக்குல வச்சுக்கல அப்படின்னு சொன்னா என்னது? தனிக்குறில் வந்தா நேரசைதான். சரியா? அடுத்து வந்து பக்கத்துல நம்மளுக்கு பொருள் அப்படின்னு வருதா? அது என்னது? நெடில் எழுத்து பக்கத்துல குறில் வருது, அப்பனா வந்து நிறை. அப்பனா இந்த எப்பொருள் அப்படின்றது நேர்நிறை. சரியா? அதே மாதிரிதான் எல்லாமே பிரிச்சிருக்காங்க. ஏன்றது வந்து எத்தன்மை அப்படின்றத 3ஆ பிரியுது. ஏ அப்படின்றது தனிக்குறில், ஒற்றை எழுத்தை வந்து கணக்கு எடுக்க கூடாது. தன் அப்படின்றதும் வந்து தனிக்குறில், அது நேர் 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 வந்துருச்சு பாருங்க. அப்போ வந்து அதையும் கணக்கு போடக்கூடாது. அப்ப மை அப்படின்றது வந்து தனிக்குறிலா வருது. இத்து வந்து நம்ம கணக்குல சேர்க்கல அப்படின்னா நேர் 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 அப்படின்னு சொல்லி வருது. சோ இப்ப நேர் நிறை நேர் 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 அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த வாய்ப்பாடு நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால அந்த வாய்ப்பாடு எப்படி வருதுன்னா நேர் நிறை அப்படின்னா கூவிலம், நேர் நேர் நேர்னா தேமாங்காய், நேர் நிறை அப்படின்னா கூவிலம், நேர் நிறைனா கூவிலம் வருதா? நேர் நேர்னா தேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிக்கிறாங்க. இப்போ
இந்த செய்யுள் பிரிக்கிறாங்க இல்லையா, செய்யுள் பிரிக்கும் போது கடைசியில வந்து அந்த செய்யுள் முடியும் போது இப்ப மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி முழுசா வருது இல்லையா, காண்பது அறிவு அப்படின்னு வரும்போது இங்க பிரிக்கும் போது அந்த ஒரு எழுத்து மட்டும் தனியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அத வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நாள் மலர் காசு அப்படின்னு சொல்லிட்டு நாளா வந்து அதை வந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த பாடல் வந்து மலர்ல முடிஞ்சிருக்கு, காசுல முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிறப்புல முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு கணக்கா வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. எப்போதுமே வந்து அந்த கடைசியா இருக்கிறது ஒண்ணா இருந்துச்சுன்னா அத வந்து நேர் 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 நிறை இந்த மாதிரி எல்லாம் வந்து அதை சொல்ல மாட்டாங்க. அத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா காசு பிறப்பு நாள் மலர் அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிடுவாங்க. சரியா? இப்ப சொன்னதுல வரைக்கும் ஏதாவது தெரியல, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க பாக்குறேன். சார் வாய்ப்பாடு எனக்கு தெரியல. வாய்ப்பாடு தெரியலன்னா என்னது சொன்னதுல? வாய்ப்பாடுனா அது புரிய மாட்டேங்குது. என்ன கோவிலும் ஏன் அப்படி சொல்றாங்க? தேமா அசைய வந்து ரெண்டா பிரிக்கிறாங்கம்மா, 2 அசையா பிரிக்கிறாங்க. இப்ப மாத்திரையெல்லாம் நம்மளுக்கு வந்து குறில் நெடில் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, குறுகி ஒலிக்கிறதுனால குறில், நீண்டு ஒலிக்கிறதுனால நெடில் அப்படின்னு சொல்லிட்டு குறில் நெடில் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ஆமா தானே? அப்போ எனக்கு என்ன குறில் புரியல நெடில் புரியல அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா, அது மாதிரி அசைய வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. அசைய வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. அது நிறையசை நேரசை அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அதுக்கு 2 பேர் வைக்கிறாங்க. ஓகேவா? அப்ப இப்ப நம்ம மாத்திரை நம்ம வந்து கணக்கு பண்ணும்போது குறில்னா நம்மளுக்கு வந்து குறில் எழுத்துனா ஒரு மாத்திரை ஒரு சொடக்கு போடுற நேரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப நேர்னா என்ன அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு குறில் இருக்கு, ஒரு குறில் எழுத்து இருந்துச்சுன்னா அது நேர். புரியுதா உங்களுக்கு? அது புரியுது ஆசிரியே. அந்த 7வது தரிவு அது எனக்கு புரியல, அது என்ன வந்திருக்கு கடைசியா வர வாய்ப்பாடுன்னு அதுதான். அது பிரிக்கும் போது அதாவது பிரிக்கிறாங்க இல்லையா, இப்படி எல்லாம் பிரிச்சுட்டாங்க. இப்ப பாருங்க, எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. இப்ப இங்க எல்லாமே இப்போ இப்போ வந்து அந்த அசைய வந்து நேர் நிறை நேர் 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 இப்ப வந்து ஒரு பாடல் வருது பாருங்க வரிசையா, அப்ப நேர் 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 நிறை நேர் 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 இப்படியே இருந்தா மண்டை குழம்பி போயிடும். அதுக்காக அதையும் ஷார்ட்கட்டா வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. நேர் நிறைன்னு இருந்துச்சுன்னா அது கூவிலமே. ஓகே, அந்த மாதிரி வந்து பேர் வைக்கிறாங்க. அந்த வாய்ப்பாடு வந்து உங்களுக்கு பின்னாடி வருது. சோ அதை நீங்க பாத்துக்கலாம். நீங்க நேர் நேர்னா தேமா, நிறை நேர்னா புளிமா, நிறை நிறைனா கருவிலம், நேர் நிறைனா வந்து கூவிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பாடை வந்து உருவாக்குறாங்க. புரியுதா? 14ஆம் பக்கம் பாருங்க. 14ஆம் பக்கம் 14ஆம் பக்கம் பாத்தீங்கன்னா அதுல வந்து வாய்ப்பாடுன்னு வருது பாருங்க. அசை வாய்ப்பாடு வருது இல்லையா. இப்ப பாத்துட்டீங்களா? இப்ப பாருங்க, ஒரு வரி செய்யுள் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு வரி செய்யுள் இருக்கு. அப்ப அந்த செய்யுளை பிரிக்கிறோம், நேரா பிரிக்கிறோம். நேரா பிரிக்கும் போது இப்ப இந்த செய்யுளையே நம்ம எடுத்துப்போமே, இப்படி போட்டிருப்போம் இல்லையா வரிசையா, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இந்த வரிசையில போட்டிருக்கோம். இப்ப இதே எடுத்து இந்த வரிசையில நம்ம எப்பவும் போல நேரா 2 வரிசையில நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே நம்ம எழுதிக்கிட்டே வந்தோம்னா நேர் நிறை நேர் 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 நிறை நேர் 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 நிறை நேர் இப்படிதானே வரும் நம்மளுக்கு இல்லையா. அப்ப குழப்பமா இருக்கும் இல்லையா. அதனால என்ன பண்றாங்கன்னா நேர் வந்துச்சு, நேர் நிறைன்னு வந்துருச்சுன்னா அந்த 2 சொல்லுக்கும் கீழே கூவிலம் போட்டுருவாங்க. அதையும் வந்து அந்த பேருக்கும் வந்து ஷார்ட்கட் பண்றாங்க வாய்ப்பாடா. புரியுதா? அதுதான் சரி புரிய மாட்டேன். ஏன் கோவிலும் சொல்றாங்க? அது எப்படி நம்ம அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, புரிஞ்சுக்கிறது? அது வாய்ப்பாடு. இப்போ இங்க பாருங்க, அசை பாருங்க, அது வாய்ப்பாடு. நம்ம வந்து அதை வந்து வாய்ப்பாடு. நேர் நேர்னா தேமா. இப்ப அந்த தேமாவை பிரிச்சீங்கன்னா கூட நேர் தான் வரும் உங்களுக்கு. தே இருக்கா? இல்ல சார், அவங்க கேக்குறது வந்து இந்த நேர்னா என்ன, நிறைனா என்ன, கூவியம்னா என்ன, தேமங்காய்னா என்ன, தேமா என்ன, நிறைவு என்ன, அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதை வச்சுதானே நம்ம வந்து சீரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப நீங்க நேர் நிறைன்னு சொல்லும் போது இந்த நேர் வந்து என்ன
அவங்களுக்கு புரியல. எப்படி அது? என்ன என்ன நேர்னா இந்த எல்லாரும் இப்ப அதான் கன்ஃபியூஸ். கோவிலம், இந்த கோவிலம் பின்னாடி அதுதான் ஏன் அப்படி சொல்றாங்க புரியுது. இருங்க, சரி சரி இன்னொரு வாட்டி. கூவிலம்னா என்ன? அதோட அதோட மீனிங் என்ன? பேசிக்கா ஒரு விஷயம் தெரியாம நம்ம எப்படி அதை ஐடென்டிஃபை பண்றது? ஓகே, இப்ப பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப ஓகே, அசைய வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. அசைனா வந்து ஒரு எழுத்தோட இன்னொரு எழுத்து போய் சேர்றதான் அசை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. அதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்கன்னா நேர் நிறை அப்படின்னு வைக்கிறாங்க. நேரசை நிறையசைன்னு பேர் வைக்கிறாங்க. சோ இந்த பேரை வந்து ஏன் வச்சாங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? இல்ல, இது நான் கேட்கல சரியா. இது ஓகே, இது புரியுது. இல்ல அசை இல்ல இது அதுலயும் வேறு. அதுலயும் விஷயம் அதுலயும் விஷயம் இருக்கு. இப்ப நேர்னு இருக்கு இல்லையா? இப்ப நேர்னு வச்சிருக்காங்க இல்லையா? அத வந்து நீங்க வந்து கணக்கு பண்ணீங்கனாலும் அதையும் வந்து நேரசையா தான் வரும். இப்ப நேர் இருக்கு இல்லையா? அதை நீங்க கணக்கு பண்ணீங்கனாலும் நேரசை தான் வரும். இப்ப நிறைன்னு அந்த சொல்லு இருக்கு இல்லையா? அதை கணக்கு பண்ணீங்கனாலும் நிறையாதான் வந்து வரும். அந்த பேருக்கே வந்து அந்த கரெக்டா அதே ஓகே, அது புரியுது. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இத வந்து இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப வந்து தனிக்குறில்னா வந்து அது கீழே வந்து இப்ப எழுதிடுவாங்க. இப்ப தனிக்குறில் வந்து பா இருக்கு. பா இருந்துச்சுன்னா அது வந்து நேரசை. தனிக்குறில் ஒற்று இருந்துச்சுன்னா நேரசை. இப்படியே எழுதிட்டே வருவாங்க. ஒரு செய்யுளா இருக்கும்போது அப்ப எழுதுறாங்கன்னு வச்சுப்போமே, அப்ப வந்து நேர் 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 நேர்னு வரும். நேர் நிறை நேர் 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 வரும். இது எவ்வளவு ஒரு குழப்பமா இருக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க 2 நேர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தேமா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்ப இந்த பேரை ஏன் வச்சேன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா அத புலவர்களுக்கு தான் கேட்கணும். அதுதான் சரி. இப்ப கன்ஃபியூஷன் முன்னைக்குள்ள ஓகே ஆச்சு. கடைசியில வாய்ப்பாடுன்னு சொன்னோன்னு நான் என்னடா இது இதுவரை நினைப்பு வச்சுக்கணுமான்னு நினைப்பு வச்சுக்க தேவையில்ல. ஆனா அது வாய்ப்பாடு. அங்கெல்லாம் வந்து இது 6வது வகுப்புலயே வந்து உங்களுக்கு வந்துரும். இது மனப்பாடம் வாய்ப்பாடு. இப்ப நம்ம வந்து இப்ப கணக்கு பாடம் எல்லாம் மனப்பாடம் பண்றோம் இல்லையா? 1 1 2 அப்படின்னு. அதெல்லாம் பண்ணல. இது எப்படிதான் அது நம்ம என்ன கீவேர்ட் நம்ம மனசுல நினைப்பு வச்சுக்கிறதுக்கு? தேமானா என்ன, தேங்காய் என்ன, அப்படி புரியுது இல்லைங்களா? அத நீங்க பிரிச்சீங்கனாலும் அது வந்து நேரா வரும். தே இருக்கு, தே மா ரெண்டுத்தையும் பிரிச்சீங்கனாலும் நேரா வரும். அந்த எழுத்தை பிரிச்சீங்கனாலும் அந்த அசையே தான் வரும். அப்படி வச்சிருக்காங்க அதுக்கு பேரு. கூவிளம் அதுக்கு தனியா அது பற்றி சொன்னா என்ன அது அர்த்தம் வரும்? கூவிலம்னு அதை நேர் நிறை தான் வரும். சரி, கூவிலம் இருக்கு. கூவிலம் வந்து நீங்க கோடு போட்டு நீங்க பிரிச்சீங்க அப்படின்னாலும் அது வந்து நேர் நிறை வரும் உங்களுக்கு. அந்த பேரை பிரிச்சாலும் அதே அசைக்கு வரணும். அப்படிதான் அந்த பேரை வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அழகா புளிமா, தேமா, கருவிலம், குவிலம் அப்படின்னு சொல்லி பேரை வச்சிருக்காங்க. சரியா? இந்த பேர் வைக்கிறது தான் இந்த நம்ம கண்மணிக்கு வந்து எப்போதுமே பிரச்சனை. இல்ல ஒண்ணுமே இல்லாம திடீர்னு தேமான்னு சொல்லி புளிமான்னு சொன்னாக்கா ஐயோ, அதுதான் புரியல. இது வரைக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்க, டக்குனு கல்ல காணப்போச்சு. எனக்கும் புரியலதான். புளி புளி புளிமா. இல்ல அது நம்ம வந்து இப்ப புரிஞ்சுக்கிறோம், பாதி புரிஞ்சாச்சு பாருங்களேன். இல்ல இது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இது என்கவுண்டர் பண்றதுனால கொஞ்சம் பிளரா இருக்கும். ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் சொந்தமா இத பத்தி யூடியூப்லயோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோமா, அது அந்த ஏன்னா ஆசிரியர் சொல்ற மாதிரி தான் இதெல்லாம் அந்த அந்த இந்தியால வந்து 6ஆப்பு 5ஆப்பு நான் அனுப்புற அந்த ஃபார்வர்ட் இதுலலாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப படிக்கிறது வந்து டிப்ளமா படிக்கிறது வந்து அங்க 6ஆப்பு 5ஆப்புல சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இங்க மலேசியால பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்ததே கிடையாது. சோ இந்த இது வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபைடா நம்ம யூடியூப்லயே தேடி கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதான் ஒண்ணு. இல்லம்மா, இப்போ நீங்க வந்து என்ன சொல்லுன்னு தெரியல. இப்போ நீங்க அந்த 15வது பக்கத்துக்கு போங்களேன். இந்த 15வது பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த அசை வாய்ப்பாடு கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப நேரு இருக்கு. இப்ப நேர் நேர் நேர். ஓகே, நேர் நேர் நேர். ஓகேவா? இப்போ இங்க நேர்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க? தனிக்குறில்னா நேரு. ஆமா தானே? தனிக்குறில்னா நேரு. இங்க பாருங்க அந்த வாய்ப்பாட்டுல தே இருக்குல்ல, அது தனிக்குறிலா இருக்கு இல்லையா? ஓகே, அடுத்தது தனிக்குறில் தனி நெடில் ஒற்று. தனி நெடில் ஒற்று மாங் வருதா?
தனி நெடில் ஒற்று மாங் வருதா? அதே மாதிரி காயும் வந்து என்னது? தனி நெடில் ஒற்று. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த பேரும் வந்து அதே அசையில இருக்கிற மாதிரியே பேரை வச்சிருக்காங்க அவங்க. அதாவது அதுக்கு தனியா அர்த்தம் எதுவும் இல்ல. அதுக்கு இல்ல. அதே வந்து தேமாங்காய் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆனா அதை பிரிச்சீங்கனாலும் அதே நேர் தான் வரும். புளி மாங்காய் பேர் வச்சிருக்காங்க. அது ஆனா அது ஏன் அது புளி மாங்காய், அதை ஏன் தேமாங்காய் சொன்னாக்கா அதுக்கு அர்த்தம் இல்ல. அதுக்கு அர்த்தம் இல்ல. எனக்கு தெரியல. அதுதான் கேக்குறேன் நானு. தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. ஆனா அதுக்கும் வந்து நம்ம புலவர்கள் வந்து அதுக்கும் ஒரு மாதிரி பூ மாலை மேடை பேச்செல்லாம் பேசுவாங்க. ஆனா எனக்கு இலக்கணத்துல அதுக்குன்னு குறிப்பிட்டு நம்மளுக்கு இலக்கணத்துல தனியா எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல எனக்கு. ஆனா அதை பிரிச்சாலும் நம்மளுக்கு வந்து அதே அசை வருது. அந்த பேரை பிரிச்சீங்கனாலும் உங்களுக்கு அதே அசை வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது எப்படின்னா, இப்போ இனிப்பா ஒரு பொருளை வந்து இனிப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒருத்தங்களை வந்து நம்ம வந்து ஒருத்தங்க பேர் வந்து இனியவள் அப்படின்னு வச்சுக்கிறோமே. ஒருத்தங்க பேர் இனியவள்னு வச்சுக்கோமே. ஆனா அவங்க பேசினாவும் இனியவள் தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க பேரு இனியவள். சில பேர் வந்து இனியவள் பேர் வச்சிருப்பாங்க, சிடுசிடுன்னு விழுவாங்க. சரியா? அப்ப நம்ம பேச்சு வழக்குல என்ன சொல்லுவோம்? அவங்க பேரும் இனியவள், பேசுறதும் இனியவளா இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த தேமாங்காயின்னு சொல்றதும் வந்து அசை வந்து நேர். அந்த நேர்னா தேமாங்காய். அந்த தேமாங்காயை பிரிச்சாலும் அதே அசை நேர் தாங்க வருது. நேர் தாங்க வருது. ஓகேவா? இப்ப இது என்ன பிரச்சனைன்னா, A to Z ஒண்ணுமே தெரியாதனாலதான் இப்ப பிரச்சனை. இது ஆசிரியர் பிரச்சனை இல்ல. மாணவர்கள் வந்து A to தெரியாம திடீர்னு புளிமாங்காய் தேமாங்காய்ன்னு சொன்னேன்னு பிரச்சனை. அதுக்குதான் இந்த பாடத்தை முடிச்சிருந்தேனே நான் வந்தேன் நானு. சரியா? சோ நம்மளுக்கு வந்து இப்படிதான் நம்மளுக்கு வந்து செய்யுளெல்லாம் எழுதியிருக்காங்க நம்மளுக்கு. புரியுதா? இப்ப எவ்வளவு நம்மளோட செய்யுள்லாம் எப்படி நம்மளுக்கு தமிழ் மொழிய வந்து சும்மா எழுதல நம்மளுக்கு. இதெல்லாம் கணக்கு பண்ணிதான் நம்மளுக்கு வந்து எழுதியிருக்காங்க. சோ இப்ப இத வந்து எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்களோ? எனக்கு மெசேஜ் தான் போடலாம் இல்லையா? இல்ல நீங்க ஒன்னொன்னா புரிஞ்சுக்கோங்க கண்மணி. இப்ப அசைனா உங்களுக்கு என்னன்னு புரியுதா? உங்களுக்கு நம்பர் 1 அசைனா என்னன்னு புரியுதா? ஒரு வார்த்தை என்னமோ சொல்லும் போது அந்த ஓசை ஓபன் பண்றோம்ல, அந்த மாதிரி அசை அ சை. அப்ப 2 விதமா நம்ம வந்து அசைக்கிறோம் வாயை வந்து. அப்ப அதுல வந்து தனிக்குறில் ஒட்டு இதெல்லாம் எனக்கு புரியுது ஆசிரியர். வாய்ப்பாடுன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு ஒரு பேரு வச்சீங்க இல்லையா? பேரு அதுதான் சம்மந்தமே இல்லாத ஒரு பேர் வந்து நிக்குது. கூவிலங்கன்னா ஒன்னும் அதுதான் எனக்கு அதுதான் புரிஞ்சுக்கதான் ட்ரை பண்றேன். இல்ல ஏன் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்க? அழகா தேமா, நரும், பூக்காய், கனிச்சீர் அந்த மாதிரி ஓரசைச்சி 2 செய்தி எவ்வளவு அழகா எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்காங்க. சரி, இப்ப நான் என்னன்னா இது வந்து ஒரு உவமை இல்ல ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி அது கொடுத்திருந்தாக்கா நான் புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு வந்து இந்த கொடுத்து. ஆனா இது வந்து நீங்க வந்து வாய்ப்பாடுன்னு சொல்றீங்க இல்லையா? வாய்ப்பாடுதான் அது. வாய்ப்பாடுதான். இப்போ நீங்க வந்து 1 1 2 2 2 1 3 வாய்ப்பாடு தானே அது. அந்த மாதிரி வந்து இது வாய்ப்பாடுதான். இது வாய்ப்பாடு இல்ல, வாய்ப்பாடுதான் இது. அசைக்கான வாய்ப்பாடு இதுதான். நேர்னா தேமா இது பிக்ஸ் பண்ணிட்டாங்க, இப்படித்தான் இருக்கணும்னு. அது வாய்ப்பாடுதான். அது பேரே வாய்ப்பாடுதான். அசை வாய்ப்பாடு. நீங்க கூகுளுக்கு கூட தட்டி பாருங்க, அசை வாய்ப்பாடு அப்படிதான் வரும் உங்களுக்கு. சரியா? வாய்ப்பாடுதான் அது. வாய்ப்பாடு மாதிரி இல்ல, வாய்ப்பாடுதான் அது. சரியா? அப்ப நம்ம வந்து என்ன இந்த அசைய வந்து நேரசைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நேரசைனா வந்து தனி குறில் எழுத்து இருக்கா, அது வந்து நேரசை. தனி குறில் பக்கத்துல ஒற்று எழுத்து இருக்கா, அது வந்து நேரசை. தனியா நெடில் எழுத்து இருக்கா, அப்ப பிரிக்கும் போது அத நேரசைன்னு பிரிக்கணும். அப்புறம் தனி நெடில் எழுத்து பக்கத்துல ஒற்று எழுத்து இருக்கா, அதையும் வந்து நேரசைன்னு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேரசைனா இப்படிதான் பிரிக்கணும், நிறை அசைனா இப்படிதான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து
நம்ம வந்து அதை பிரிச்சுக்கிட்டு வரோம். பிரிச்சுக்கிட்டு வரும்போதுதான் நான் சொன்னேன் நான் உங்களுக்கு. இப்போ இத இதையே இப்படியே வரிசையா போடுங்களேன். இந்த வாய்ப்பாடு அவங்க குடுக்கலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ஏன்னா அது நேர் நிறை நேர் 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 நிறை நேர் நிறை நேர் நிறை நேர் நேர் நிறை இப்படியே வரும் அவங்களுக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நேர்னு அப்ப அவங்க வந்து வாய்ப்பாடை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நேர் நேர்னா தேய்மா. அப்ப நேர் நேர் சொல்ல தேவையில்ல, அந்த இடத்துல தேய்மா அப்படின்னு போட்டுடலாம். நம்ம ஷார்ட்கட் ஆயிடுச்சுல வாய்ப்பாடு வந்தேன்னா உங்களுக்கு. அப்ப வந்து உங்களுக்கு நிறை நிறைனா உங்களுக்கு கருவிலம் வந்துரும். சோ இந்த மாதிரி வந்துரும். இன்னும் அசை வந்து 4 அசை எல்லாம் வரும்போது நேர் நேர் நேர்னா தேய்மான் தூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வாய்ப்பாடா தான் நம்மளுக்கு அதை வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதை போட்டு நீங்க இதுக்கான நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா, அதுக்கு ஏதாவது ஒரு இலக்கிய கதை இருக்குமா அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. அப்படி இல்லை, இது வாய்ப்பாடு தான் இது. சரியா? எல்லாரும் வெளில போயிட்டு வராங்களோ? இல்ல நீங்க அதாவது நீங்க மட்டும் சொல்லுங்க. ஆசிரியர் இதுல நேர் நிறைனாக்கா நீங்க சொல்றீங்க அதுல வந்து ஷார்ட்டா நம்ம வந்து கூவிலம் அப்படி சொல்லிடலான்னு. சில இடத்துல நேர் நிறை நேர் நேர் வேற மாதிரியும் இருக்கு. ஐயோ காண போச்சு. வரவே வராது. அவங்க கரெக்டா வந்து தனிக்குறில்னா நேரசை தான். தனிக்குறில் ஒற்றுனா வந்து நம்மளுக்கு இரு குறில் ஒற்று அப்படின்னா அது நிறைதான். குறில் நெடில்னா ஒரு குறில் வந்து பக்கத்துல நெடில் இருக்குன்னா அது நிறைதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. மாத்தி மாத்தி எல்லாம் இருக்கவே இருக்காது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒருவேளை வந்து ஏதாவது கூகுள்லயும் நம்ம ஏதாவது தேடும் போது அந்த ஃபைல் ஏதாவது தவறான ஃபைலா இருக்கலாம். ஆனா அதுதான். சரியா? அப்ப இந்த தேமா புளிமா கருவிலம் கூவிலம் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஏதாவது இலக்கிய கதைகள் இருக்குமா, ஏதாவது காரணம் இருக்குமா அந்த பேருக்கு அப்படிலாம் நீங்க வந்து தேடாதீங்க. சரியா? அது வாய்ப்பாடு, அவ்வளவுதான். அந்த அசை 2 அசை சேர்ந்துச்சுன்னா அது வந்து தேமா அப்படின்றது வாய்ப்பாடு. அதான் நான் சொல்றேன், யாப்பிலக்கணுக்கான விதிமுறைகள் இதுதான். எழுத்து இலக்கணம்ன்றது வேற. சரியா? சொல்லிலக்கணம் வேற. நம்ம பார்த்தோம் பகுப்பதம்லாம் நம்ம பிரிச்சோம் இல்லையா? ஒரு சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும் பிரிச்சோன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்படி சேர்த்தோமோ அதே மாதிரி பிரிக்கணும். அதுதானே பகுப்பதமே. நம்மளுக்கு பகாப்பதம் வந்து பிரிக்க முடியாதது. அதெல்லாம் வந்து சொல்லுல நம்ம பார்த்தோம். நம்ம பொருள் இலக்கணத்துல நம்ம முக்கியமா என்ன பார்த்தோம்? திணைகளை பார்த்தோம் இல்லையா? அப்புறம் அகம் புறம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ யாப்பிலக்கணத்துல இது யாப்பிலக்கணம் அப்படின்றது 6 சீர்கள் உடையது. அதுல எழுத்து வந்து நம்மளுக்கு வந்து குறில் நெடில் ஒற்று அந்த 3 வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து எப்படி பாட்டு எழுத போறோம்ன்றது கதை. குறில் நெடில் ஒற்று அந்த 3 வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த 3 எழுத்துக்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன பாட்டு எழுத போறோம்ன்ற கதை. அந்த 3 எழுத்தும் வந்து அப்ப அந்த 3 எழுத்துல தனி குறில் எழுத்து இருந்துச்சுன்னா நேரசை, 2 குறில் எழுத்து இருந்துச்சுன்னா நிறையசை அப்படின்னு சொல்லிட்டு யாப்பிலக்கணம்ன்றது வந்து இப்படித்தான் நம்மளுக்கு வந்து வரும். சோ எழுத்திலக்கணம்ன்றது வேற, நம்மளுக்கு யாப்பிலக்கணம் அதோட விதிமுறைகள்லாம் நம்மளுக்கு வேற. நீங்க யாப்பிலக்கணம் படி நீங்க கவிதை எழுத தேவையில்ல, ஒன்றும் செய்ய தேவையில்ல. ஆனா யாப்பிலக்கணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பா அவசியம் அப்படின்றத திரும்பவும் நான் வலியுறுத்துறேன் உங்களுக்கு. நீங்க முடிஞ்சா யாராவது ஒருத்தங்க கூகுள்ல தட்டி ஷேர் பண்ண முடியுமா பாருங்க அந்த வாய்ப்பாடு. அசை வாய்ப்பாடுன்னு தட்டுங்களேன். தட்டிங்களா? அசை வாய்ப்பாடு தட்டுங்க. விக்கிபீடியா தட்ட வேணாம். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. சரியா? இது வந்து அசை வாய்ப்பாடு தான். சரியா கண்மணி?
சரிங்க ஆசிரியர். ஓகே, நீங்க இந்த கடைசி சொற்கை கேட்டீங்கல்ல, இந்த வாய்ப்பாடை வந்து நம்ம இதெல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க கண்மணி. இல்லைங்க ஆசிரியர், நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் கேட்டது என்னன்னா இந்த வாய்ப்பாடுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இது அது வந்து ஒரு மாதிரியான பிக்ஸ்டா அவங்க பேரே வச்சுட்டாங்க, இது இப்படித்தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அதைத்தான் கொஞ்சம் அப்படியே ஜீரணித்துக் கொண்டு இருக்கிறேன். சரி, அதுதான் அந்த பேர் வச்சாங்க இல்லையா, அந்த கூவிலம் வச்சிருக்காங்க இல்லையா, அதை அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நேர்நிறையா இருக்கும். நேர்நிறைக்கு கூவிலம் பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த கூவிலத்தை பிரிச்சாலும் அது நேர்நிறையா இருக்கும். தேமாங்காய் நேர் நேர் நேர்னா தேமாங்காய்ன்னு வச்சிருக்காங்க. ஓகே, காய் வரும், அப்புறம் பூ வரும், அப்புறம் பழம் வரும். சரியா? அந்த மாதிரிதான் அவங்க அந்த பேரை வந்து நம்மளுக்கு வந்து வச்சிருக்காங்க. காய் கனி பூ அப்படின்னு வச்சிருக்காங்க நம்மளுக்கு அழகா. எப்படி நம்ம வந்து மரத்துல பழம் வந்து பழமா இருக்கும், அப்புறம் காய் வரும், அப்புறம் கனி வரும், அப்புறம் பூ வரும் இல்லையா, அது மாதிரி வந்து வரிசையா அதே மாதிரி ஃபார்மேட்ல நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த நேர் 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 அப்படின்றது தேமாங்காய், தேமாங்காய், அது காயா இருக்குது, நேர் நேருன்றது. சரியா? அந்த தேமாங்காயை பிரிச்சிங்கனாலும் அது நேர் 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 தான் வரும். வேணா பிரிச்சு பாருங்க. நேர்னா என்னது? பிரிச்சு பார்க்கலாமா ஏதாவது ஒண்ணு, ஒரு பேரை? ரொம்ப குழப்பமா இருக்கா? குழப்பல ஆசிரியர். இது அது வந்து நம்ம நினைப்பு வச்சுக்கணும் இல்ல. ஏன் கூவிளம், ஏன் கூவிளம் சொல்லும் போது தனியா சொல்லும் போது அதுக்கு என்ன அர்த்தமே புரியல பாருங்க. அது ஏன் கூவிளம் சொல்றாங்க அப்படின்னு. சோ அதனாலதான் நான் வந்து இப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்க கேக்குறீங்க வச்சுக்கோங்களேன், தேமாவே சொன்னா அப்படி அது ஏன்னா நம்ம அதை நினைப்பு கொண்டு வர முடியல, எதை சொல்ல வராங்க அப்படின்ட்டு. ரொம்ப குழப்பமா தான் இருக்குது. வாய்ப்பாடு புரியுதா உங்களுக்கு? இந்த வாய்ப்பாடு இப்ப 2 4 ஓகே தெரிஞ்சிருச்சு பாருங்க. அதனால இதுதான் அப்படி இது செஞ்சு கண்டிப்பா வேற மாற்றம் இல்லை நமக்கு தெரியும். ஓகே, ஆனா வந்து கூவிளம் வந்து நம்ம அதை எப்படி அதை நம்ம வந்து புரிய வைக்கிறது, அதான் கேள்வி. மாங்காய் வச்சிருக்க, வேற என்ன வச்சிருக்கலாம்? அந்த நெய்ய மாங்காய் தேங்காய் இப்படி சொல்றாங்க, அதுதான் கேள்வி. ஐயோ, அதாவது அது அழகா வச்சிருக்காங்க. அதாவது வந்து மாங்காய்க்கு கொண்டு போறாங்க, அடுத்து வந்து கனிக்கு, தேமாங்காய் கனிக்கு கொண்டு போறாங்க. சரியா? புளி மாங்கனி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கனிக்கு கொண்டு போறாங்க. இப்ப இது சொன்னது சரி. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, தேங்காய் மாங்காய் காய் அப்படி. ஓகே, இப்ப கூவிளம்னா கூ என்ன அது புரியல. சரி, நம்ம வந்து கொஞ்சம் அதை வந்து நம்ம இன்புட் பண்றதுக்கு நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுக்காம அது மண்ணில ஏற மாட்டேங்குது, அதான் கேள்வி. அதுதான் பிரச்சனையே. எனக்கும் தான். இல்ல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பேரை வச்சதுக்கு எனக்கு காரணம் சொல்ல, அப்பதான் நான் வந்து அந்த பேரை வந்து நான் மண்டையில என்னால வச்சுக்க முடியும் அப்படின்னு நினைப்பு படுத்த முடியும். கோவிலும் இதுதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு. சரியா? இப்போ வந்து இப்போ அவங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, அது பாருங்க, இந்த எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஓகேவா? இப்ப இந்த கடைசியில வந்து அங்க பிரிக்கும் போது கடைசியில ஒரே ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த எழுத்தை வந்து நம்ம வந்து நிறைக்கு கொண்டு போறதா நேருக்கு கொண்டு போறதா அப்படி இல்லாம அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நேர் அப்படின்னு அது இருந்துச்சுன்னா, ஊனா வந்து நம்மளுக்கு வந்து என்னது, வெறும் தனிக்குறியில் தானே இருக்கு, அப்ப நேர் தானே வருது. அப்ப நேர் சொல்லாம அதை வந்து என்னன்னு சொல்லணும்னா நாள்னு சொல்லணும். நிறை வந்துச்சுன்னா மலர்ல முடிஞ்சிருக்குன்னு சொல்லணும். சரியா? அப்படி வந்து அவங்க சொல்றாங்க. அதுக்கு வந்து ஏன் வந்து நாள்ல முடியுது மலர்ல முடியுது அப்படின்னு சொல்ல, இந்த செய்யுள் வந்து இந்த செய்யுள் வந்து நேர்ல தொடங்கி நேர் நிறையில தொடங்கி மலர்ல முடியுது. புரியுதா உங்களுக்கு? மலர்ல வந்து நம்மளுக்கு முடியுது, நாள்ல வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து நாள்ல முடிஞ்சிருக்கு, நாள்ல முடியுது, மலர்ல முடியுது, காசுல முடிஞ்சிருக்கு, பிறப்புல முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாப்பிலக்கணத்துக்கு அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து அவங்க வச்சிருக்காங்க. சும்மா வந்து ஒரு செயல் வந்து முடிஞ்சு போச்சு, அவன் இந்த செயல் வந்து இதுல நேர்ல ஆரம்பிச்சு இதுல முடிஞ்சு போச்சு, நேர்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு இல்லாம அதையும் வந்து அழகா வந்து அந்த மாதிரி கடைசியில ஒரு எழுத்து இருந்துச்சுனாக்கா அதை வந்து நேர்ல முடிஞ்சுன்னு அப்படி மொட்டையா விடக்கூடாது,
அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நேரா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாள்னு சொல்லிக்கலாம், நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு மலர்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. சரியா? சோ இது யாப்பிலக்கணம் வந்து கொஞ்சம் மண்டையில ஏறுறது ஒண்ணுமே புரியாது அப்படின்னு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அந்த பேராசிரியர்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க வந்து மொத படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆஹ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது வாய்ப்பாடு தான்மா இது. சரியா? இது ஒரு வாய்ப்பாடு. நான் வேணா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து நான் எழுதி உங்களுக்கு நேரா போடுறேன் பாருங்க. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க, எதுக்கு அந்த வாய்ப்பாடை வந்து அது எதுக்காக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாடா வச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். நீங்க என்ன அதுதான் வச்சாங்க, பிறப்புன்னு ஏன் வச்சாங்க, தேமான்னு ஏன் வச்சாங்க, மலர்னு ஏன் வச்சாங்க, கூவிலம்னு ஏன் வச்சாங்க, அப்புறம் வந்து ஆஹ் நிழல் பூவுன்னு எல்லாம் ஏன் வச்சாங்க அப்படின்ற ஆய்வுக்கு வந்து நீங்க போகாதீங்க. ஏன்னா அவங்க அழகாதான் வச்சிருக்காங்க. காய் பழம் விலம்னா அந்த காய்க்கும் இல்லை இதுக்கும் இல்லாம இருக்கும். அப்புறம் வந்து பூனா வந்து உங்களுக்கு அதுக்கு அடுத்தது வந்து பூவா மலர்ந்துரும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க அழகாதான் அதை வந்து அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து பேரை வச்சிருக்காங்க. அதனால ஓவர் திங்கிங் பண்ணி என்ன ஓவர் ஆக்கிடாதீங்க. சரியா? நீங்க வந்து இந்த வாய்ப்பாடை வந்து நீங்க படிக்கணும் மனப்பாடம் பண்ணுங்கலாம் நான் சொல்லல. ஆனா இப்படிதான் அவங்க வந்து செய்யல வந்து வடிவமைச்சிருக்காங்கன்றது வந்து கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? அதாவது சரி, அடுத்து நம்ம இதுல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அடுத்து வந்து நம்ம சீருக்கு போலாம். சரியா? சீர்ல போகும்போது இன்னும் கொஞ்சம் இதை பத்தி இன்னும் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீர் வந்து என்ன அப்படின்னு சொன்னா சீரும் வந்து நம்மளுக்கு வந்து 4 வகையா நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. ஓர் அசைச்சீர், ஈர் அசைச்சீர், மூ அசைச்சீர், 4 அசைச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு சீர்களை வந்து 4ஆ வந்து நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. ஓர் அசைச்சீர் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு தனி எழுத்துதான். சோ அதாவது ஒரு அசையே வந்து பல அசையா வந்தாதான் அதை சீருன்னு நம்ம சொல்றோம். சீர்னா என்ன அப்படின்னா ஒரு சொல்லுன்னு வச்சுக்கலாம். ஒரு சொல்லுன்னு சொல்லக்கூடாது. அதாவது யாப்பிலக்கணத்துல சொல்லுன்னுலாம் நம்ம சொல்லக்கூடாது. அதை சீருன்னு தான் நம்ம சொல்லணும். சரியா? ஒரு சொல்லுன்னு மாதிரி வருது இல்லையா, அதெல்லாம் சீருன்னு சொல்லுவாங்க. இப்ப 4 இருந்துச்சுன்னா இப்ப திருக்குறள் கூட இருக்கு. நீங்க திருக்குறள் 4 மேல வந்து 4 சொல்லு கீழே வந்து 3 சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. மேல 4 சீரு கீழே 3 சீரு அப்படிதான் சொல்லுவாங்க. சரியா? இதுதான் யாப்பிலக்கணத்துக்கான பேச்சு. சரியா? இப்ப நம்ம எங்க போனாலும் மருத்துவத்துக்கு ஒரு பேச்சு, இன்ஜினியரிங்க்கு ஒரு பேச்சு, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேச்சு இருக்கும். மருத்துவத்திலயும் கத்திரிக்கோள் எடுன்னு சொல்லுவான், இன்ஜினியரிங்லயும் அங்க கத்திரிக்கோள் எடு கடப்பாறை எடுன்னு சொல்லுவான். ஆனா அதோட பேச்சு வேற, இதோட பேச்சு வேற இல்லையா? அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு யாப்பிலக்கணத்துல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம இப்படிதான் நம்ம வந்து பேசணும். இந்த சொல்லு அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டாங்க, சீர்னு தான் சொல்லுவாங்க. அத திருக்குறள் அப்படித்தானே சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆமா. சோ அப்ப வந்து நம்மளுக்கு வந்து இந்த சீரை வந்து அது எத்தனை வகைப்படும், சீர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு அசையோ இல்ல பல அசைகளோ சேர்ந்து நம்மளுக்கு வர்றதை வந்து நம்மளுக்கு வந்து சீர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த ஓரசை சீர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தாதான் வரும் நம்மளுக்கு. அது வந்து ஒரு பாடல்ல கடைசி எழுத்தாதான் வரும். இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த கடைசியா வருது இல்லையா, கடைசியா வர்றதுதான் நம்ம வந்து ஓரசை அப்படின்னு நம்ம வந்து ஒரு 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 சீர் அப்படின்னு நம்ம சொல்றது. 2 ஈரசை சீர் அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு. இந்த ஓரசை சீரை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரா வந்துச்சுன்னா 4ன்னு சொல்லுவாங்க, நிறை வந்தா மலர்ன்னு சொல்லுவாங்க, நேர் வந்துச்சுன்னா காசுன்னு சொல்லுவாங்க, நிறைவு வந்துச்சுன்னா பிறப்புன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஒற்றை எழுத்து கூட வந்துச்சுன்னா அதை வந்து நேர்வு நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கெல்லாம் இதான் பேரு. சோ காசுன்னு ஏன் வச்சாங்க, ஏன் பணம்னு வச்சாங்கன்னு கேள்வி கேட்காதீங்க. அவங்க காசுன்னு தான் வச்சிருக்காங்க, பிறப்புன்னு தான் வச்சிருக்காங்க. அப்ப அதை முடியும் போது ஓரசையில முடிஞ்சிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நேரசையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த பாடல் 4ல முடிஞ்சிருக்கு, மலர்ல முடிஞ்சிருக்கு, காசுல முடிஞ்சிருக்கு, பிறப்புல முடிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த பாடலை சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்க கூடாது. ஓரசைச்சீர் இப்ப
பார்த்தோம் இல்லையா இது. இப்ப இது என்னது? ஒரே ஒரு குறில் எழுத்து வந்திருக்கு. அப்ப நேர். அப்ப அது நேர்னா என்னன்னு சொல்லுவாங்க? நேர்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. நாள்ல முடிஞ்சிருக்கு. இந்த திருக்குறள் நாள்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரசை சீர். அது ஓரசை சீர். இப்படி வந்து ஒரு செய்யுள்ல கடைசியா தான் நம்மளுக்கு ஓரசை சீர் எப்போதும் வரும். அந்த ஓரசை சீரை வந்து நாள், மலர், காசு, பிறப்பு இப்படிதான் சொல்லுவாங்க. சரியா? அது நேரா இருந்துச்சுன்னா நாளுன்னு சொல்லுவாங்க, நிறையா இருந்தா மலர்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து வந்து ஈரசை சீர். ஈரசை சீர் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நேர் நேர் அப்படின்றத ஈரசையா வருது. ஈரசை வந்து நேர் நேர். சரியா? அப்ப அது அதோட வாய்ப்பாடு தேமா. இப்ப தே அப்படின்றதும் மான்றதும் நம்மளுக்கு நேர் நேர்ல தான் இருக்கு. தேனா என்னது? தனி குறிலா வருது. அப்ப அது நேர் தான். மான்றது தனி நெடில், அதுவும் நேர் தான். அப்ப அந்த அந்த பேரை பிரிச்சாலும் நேர் நேரா தான் அந்த அசை வந்து வருது. இப்ப நிறை நேர் அப்படின்றதும் நிறை நேர் அப்படின்னா புளிமா. இப்ப இந்த புளிமாவை பிரிச்சாலும் நீங்க புளிய தனியாவும் மாவை தனியா நீங்க பிரிச்சீங்கனாலும் இது புளின்றது வந்து நிறையாகவும் மா அப்படின்றது நேராகவும் தான் அந்த அசைக்கு வந்து வருது. ஓகேவா? அடுத்து வந்து நிறை நிறை கருவிலம், நேர் நிறை விலம். சோ இப்ப இந்த நேர் நேர் நிறை நேர் இருக்கு இல்லையா? நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. இத வந்து மாச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மாச்சீர் சொல்லுவாங்க. மாச்சீர்னா என்னது? இதெல்லாம் வந்து இந்த மாச்சீர்ல முடிஞ்சிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் வந்து இப்போ இலக்கணம் இந்த பேராசிரியர்கள் படிக்கிறாங்க இல்லையா? பிஹெச்டி எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா? இந்த பிஹெச்டி படிக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன எப்படி படிக்கிறாங்கன்னா, ஒன்று இலக்கணம் படிப்பாங்க, இல்ல வந்து இலக்கணம் படிச்சா கூட நம்மளுக்கு வந்து இலக்கணத்துல எடுப்பாங்க, தனியா பிஹெச்டி எடுப்பாங்க. ஆனா யாப்பிலக்கணம் வந்து எடுக்க மாட்டாங்க. ரொம்ப பேரு, ரொம்ப குறைவு யாப்பிலக்கணம் எடுக்கிறது. ஏன்னா இதுல போய் மாட்டிப்பாங்கல்ல இந்த வாய்ப்பாட்டுல எல்லாம். அதனால வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இதெல்லாம் வந்து எடுக்கிறது. அதனாலதான் தமிழ் படிச்சா வந்து என்ன சோறு போடுவாங்களா, அது போடுவாங்களா, இது போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப இதெல்லாம் படிச்சா மருத்துவத்துக்கு படிக்கிற மாதிரிதான் கொஞ்சம் மைண்ட வந்து ரொம்ப கூர்மையா வச்சுதானே இதெல்லாம் படிக்கணும் நம்ம. இதெல்லாம் படிச்சு இப்ப தமிழ் உலகத்து உள்ளுக்க நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்மள தங்கு தட்டுல வச்சு தூக்கி தாளாட்டுறதுக்கு ஆளுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. அப்படி இருக்கும் போது இதை வச்சு நம்ம வந்து சோறு போடுமா, அது போடுமா, இது போடுமான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம படிக்கிறோம், மருத்துவத்துக்கு படிக்கிறோம், வழக்கறிஞர் படிக்கிறோம், அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க. அதெல்லாம் போய் எவ்வளவு கஷ்டம் நுணுக்கமா இருக்கு அப்படின்ன மாதிரி இதுவும் வந்து நீங்க யாப்பிலத்துக்கும் உள்ளுக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். எல்லாம் வருஷப்படுத்தி அழகா நுணுக்கமா வச்சிருப்பாங்க. அப்படியே எல்லாமே அப்டேட்டா வச்சிருப்பாங்க நம்மளுக்கு. சோ இதெல்லாம் வந்து இப்ப படிக்கிறதுக்கு ஆள் இல்ல. உண்மையிலேயே ஆள் இல்ல. அப்புறம் நிறைய பிஹெச்டி செய்யறவங்க எல்லாம் இந்தியாவிலும் சரி, பேராசிரியர்களும் சரி இலக்கியத்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் வந்து இல்லைன்னா இந்த சொல்றாங்களே அந்த அயல் நாடுகள்ல வந்து எப்படி இந்த கோயில் வரலாறு என்ன, அப்புறம் வந்து உணவு வரலாறு என்ன, இந்த மாதிரிக்கெல்லாம் போயிடுறாங்க. இப்படி எல்லாம் போயிடுவாங்க. யாப்பிலக்கண பக்கம் யாரும் போறதில்ல. முன்னெல்லாம் ஆசிரியர்கள் இருந்தாங்க நிறைய. இப்ப சொல்லி கூட ஆசிரியர்கள் இல்ல. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு ஒருத்தர் யூடியூப்ல கூட சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதை சொல்லும் போதே நிறைய தப்பா இருக்கு. அது சில பேர் வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த பேசிக்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு யூடியூப்ல எல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா இந்த பேசிக்லாம் ஊர்ல வந்து 8ஆம் வகுப்புக்கே வந்துரும். இது நான் எடுத்ததெல்லாம் 8ஆம் வகுப்புல இருந்து தான் நான் எடுத்தேன் நானு. அதனால இந்த வாய்ப்பாடு எல்லாம் அங்க வந்து 8ஆம் வகுப்புக்கு கண்டிப்பா வரும். அந்த அசை வாய்ப்பாடு வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விலாம் 8ஆம் வகுப்புக்கே வரும். அதனால வந்து இந்த பேசிக்கானதெல்லாம் கண்டிப்பா அங்க படிப்பாங்க. சரியா? அதனால நீங்களும் அந்த பேசிக் வந்து தெரிஞ்சுக்கோங்க. செய்யலாம் வந்து யாப்பிலக்கணும்னா இதுதான், இப்படிதான் எழுதியிருக்காங்க நம்மளுக்குன்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப இந்த ஈரசை சீர் அப்படின்றது அப்படின்னா 2 அசை வருது, 2 சொற்கள் வருது அப்படின்னா அது வந்து நேர் நேரா இருக்கும். சோ நேர் நேரா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து தேமா. நிறை நேரா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் புளிமா. இந்த தேமா புளிமா அப்படின்னா அதையும் சுருக்கி நம்மளுக்கு அதோட சீரோட பேர், அந்த சீர் பேரு. இந்த அசை வந்து தேமா புளிமான்னு இருந்துச்சுன்னா அந்த சொல்லுன்னு சொல்லக்கூடாது, சீர் தானே.
அந்த சீருக்கு பேர் வந்து மாச்சீர். ஓகேவா? மாச்சீர். இப்ப நிறை நிறை நேர் நிறை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த சீருக்கு பேரு விளச்சீர். ஓகேவா? சோ இப்ப சீர் பத்தி தெரியுதா உங்களுக்கு இல்லையா? அசைஞ்சு சீரா வருது. எனக்கு அறவே புரியல. நீ என்னென்னமோ பேசிட்டு போடுறீங்களா? இல்ல சரியா இப்ப முதல்ல நேர் இசை படிச்சாச்சு இல்லையா? நேர் நிறை. அதுக்கு பிறகு நீ இந்த வாய்ப்பாடுன்னு ஒண்ணு வந்துச்சு இல்லைங்களா? அங்க நம்ம கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம் சரிங்களா? இப்போ அந்த வாய்ப்பாட்டுல தான் இந்த சீர் வருது. மா போட்டா மா சீர் வருது. விளம்புலேருந்து வெளிச்சீர் வருது. ரைட்டுங்களா? புரிஞ்சுக்கிட்டு சரிதானுங்களே? ஆமா. இப்ப நாங்க அந்த வாய்ப்பாடுல மாற்றினா தான் இப்ப இங்க வந்துட்டோன்னே இப்ப கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பாடை நான் மனப்பாடம் பண்ணாதான் இது வந்து எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா? வாய்ப்பாடு பண்ணாதான் எல்லாம் கரெக்டா வரும்ன்றதை விட ஏன்னா இப்ப பாருங்க நேர் நேர் தேமா சொல்லிட்டீங்க. அப்ப இது புளிமா. அப்ப மாமா தான் நான் மா சீரனே எல்லாமே சீர் சீர அதாவது அந்த அந்த சீர்ல வருது. நேர் சீர் வருதுல மா சீர் வருது. ரைட்டுங்களா? இப்ப விளம்புனா வெளிச்சீர்னு வருது. ரைட்டுங்களா? மாச்சீர் விளைச்சீர். ஓகேவா? கனிச்சீர் காய்ச்சீர் பழம் சீர் பூச்சீர்னு வரும். அவ்வளவுதான். இல்ல உங்களுக்கு அதாவது அதான் நேர் நேர்னா ரெண்டு அசையா இருக்கிறது அப்படின்னா அந்த அசைக்கு ரெண்டு பேரா வச்சுட்டாங்க. அதுதான் இப்ப நேரு நிறைன்னு வச்சுட்டாங்க. இப்ப நேர் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தேமா. ஓகே, தேமாவும் நிறை நேரம் புளிமாவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீருக்கு பேர் வந்து மாச்சீரு. சோ நிறை நேர் நிறை கருவிலம் வந்தா அதுக்கு வந்து விளைச்சீர். சோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த ஃபார்ம் எப்படி இந்த மனப்பாடம் இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டாதான் எனக்கு இது ஃபுல்லா எனக்கு தெரியும்ன்றதை விட இந்த யாப்பிலக்கணம் வந்து இப்படிதான் வடிவமைச்சிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும்ன்ற நானு. புரியுதா? புரியுதா சார்? அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே எனக்கு போதும் அப்படின்றத இது பண்றேன். சரியா? சரி இப்ப இதெல்லாம் வந்து சென்ற பரீட்சையில உள்ளதுதானே. இப்ப இந்த இனிமே பரீட்சைக்கு வராது தானே? திரும்பி வருமா அதெல்லாம்? வராது. ஆனா நீங்க இதெல்லாம் தெரியாம நீங்க பரீட்சை எழுதிருக்கீங்க. ஆனா இந்த பேசிக் தெரியணும்ல. சரி. அதே மாதிரி அசை வாய்ப்பாடு உங்களுக்கு நேர்னா தேமாங்காய், நிறை நேர்னா புளிமாங்காய். சோ நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் நான் ஏத்திக்கிட்டு மண்டையில ஏத்தினாதான் எனக்கு வந்து சீர்னா என்ன சீரோ எப்ப வர்றது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்படிதான் நம்மளுக்கு வந்து யாப்பிலக்கணம்னா இதான் அடிப்படைன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இன்னமும் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த யூடியூப்ல நீங்க அந்த இதுல போடுங்கம்மா. இப்ப நான் பாடம் நடத்திட்டு இருக்கும் போது அந்த யூடியூப் தட்டேன்னா அப்ப அதுக்கு அந்த யூடியூப்பே நீங்க பாத்துட்டு போயிருந்தோமே. சரியா? அடுத்து வந்து காய்ச்சீர் கனிச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ வந்து சீரை பத்தி நம்ம பேசும்போது ஓரசை சீரை வந்து நம்ம என்னன்னு பேசணும். யாராவது ஒருத்தர் முகத்தை காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாராவது ஒரு ஆள் முகத்தை காட்டினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. சோ ஓரசை சீர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொன்னோம்? ஒரு செய்யுள்ல இறுதியாதான் அது வரும் அப்படின்றத சொன்னோம். ஈரசை சீர் அப்படின்னா அது வந்து இயற்சீர் ஆசிரியர் சீர் உரிச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு 3 சீர்கள் வந்து வரும். அதை நம்ம பார்த்தோம். மூவசை சீர் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து வெண்சீரும் நம்மளுக்கு வஞ்சி உரிச்சீரும் நம்மளுக்கு வந்து வரும். இப்ப வெண்சீர்னா வந்து நம்மளுக்கு வந்து நேர் நிறை நேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். என்ன அனுப்பியிருக்கீங்க? நீங்க குரூப்ல போட சொன்னீங்களா? அதான் போட்டேன். ஓகே. பேசிக்ஸ் அந்த வாய்ப்பாடோட
சிம்பிளிஃபை okay. கொஸ்டின். சீரை பத்தி பாருங்க. சரியா? இப்ப சீர் வந்து பாருங்க, மூவசை சீர். ஓகேவா? மூவசை சீர் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வந்து எட்டு சீரா வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து நம்மளுக்கு காய்ச்சீர் கனிச்சீர்னு ரெண்டா நம்மளுக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க. காய்ச்சீர் மூவசை சீர்ல வந்து நம்மளுக்கு வந்து காய்ச்சீர் கனிச்சீர்னு ரெண்டா நம்மளுக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க. காய்ச்சீரை வந்து நம்மளுக்கு வந்து வெண்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. கனிச்சீரை வந்து நம்மளுக்கு வந்து வஞ்சி உரிச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. சரியா? அப்ப மூவசை சீர்ல வந்து நம்மளுக்கு வந்து காய்ச்சீரும் கனிச்சீரும் நம்மளுக்கு வந்து இருக்கு. சரியா? அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து நாலசை சீர். நாலசை சீர் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு வந்து பூ வந்துரும். நம்மளுக்கு நிழல் இவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வந்துருவாங்க. இது வந்து 16 சீர்கள் வந்து நம்மளுக்கு வந்து நாலசை சீர்ல வந்து நம்மளுக்கு வந்து 16 சீர்கள் வந்து நமக்கு வந்து வரும். ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசை சீர்களுக்கான அசைகளோட நம்மளுக்கு வாய்ப்பாட்டுகளோட இதை வந்து பொருந்தி நம்மளுக்கு வந்து இந்த அசையும் நம்மளுக்கு வந்து 16 நாலசை சீர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? அப்ப நம்மளுக்கு வந்து நம்ம இறுதியா நம்மளுக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த சீர் அப்படின்றது வந்து ஓர் அசையோ இல்ல பல அசையோ சேர்ந்து வந்தா அதை வந்து நம்ம வந்து சீர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்ப இந்த முதல்ல ஒரு சீர் ஓரசை சீர் அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுக்கு வந்து நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4ஆ வருது. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டாவது சீர், அதாவது ரெண்டாவது சீர் வந்து நம்மளுக்கு வந்து மாச்சீர் விளைச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா வந்து ரெண்டா பிரிச்சு 4 வகையா நம்மளுக்கு வந்து அதை கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து மூவகை சீர்ல வந்து 8 வகையா இருக்கும். 2 பிரிவுகளா காய்ச்சீர் கனிச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 8 வகையா நம்மளுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து நாலசை சீர்ல வந்து நம்மளுக்கு வந்து 16 வகை இருக்கும். அது வந்து பூச்சீர் நிழல்சீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? அடுத்து வந்து சோ இப்போ இது ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? சரி, நான் சொல்லிட்டே போறேன், அப்புறம் கவனிங்க. சரியா? அடுத்து வந்து தலை. சரியா? தலை அடுத்த உறுப்பு வந்து அசைனா வந்து அசைய பார்த்தோம். அடுத்து வந்து சீரை பார்த்தோம். அடுத்து வந்து தலை. தலைனா வந்து இப்போ ஒரு சீர் இருக்கு. அகர அப்படின்றது ஒரு சீரு, முதல அப்படின்றது வந்து 2வது சீரு. சரியா? இந்த 2 சீருக்கும் நடுவுல அந்த கடைசி, அதாவது முதல் சீர் இருக்கு இல்லையா, முதல் சீர்ல கடைசி எழுத்துக்கும் வருஞ்சீர், அதாவது 2வது சீர்ல இருக்கிற முதல் எழுத்துக்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த அந்த அதுல வர்ற இசையை தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்னன்னு சொல்லுவாங்க? தலைன்னு. ஆமா. அது புரியுதா உங்களுக்கு? புரியல. எப்படி சொல்லுங்க ஆசிரியர்? இப்ப அகரன்னு இருக்கு, முதலன்னு இருக்கு. இப்ப அகரைக்கு வந்து கடைசி எழுத்து என்ன? ரா இருக்கு. ஆமா தானே? அது நிலைச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து அந்த கடைசிய வந்து நிலைச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முதல அப்படின்றதுல முதல் எழுத்து வந்து மூ இருக்கு இல்லையா, இப்போ இந்த ராவும் இந்த மூக்கும் நடுவுல வந்து ஒரு கேப் இருக்கு. ஆமா தானே? அந்த கேப்ல வந்து ஒரு இசை வரும் நம்மளுக்கு. இப்ப ஏன்னா இந்த அகர முதல்லன்னு சொல்லும் போது அழகா சொல்லிடுறோம். ஆனா இந்த அகர அடுத்து முதல அந்த சொல்லும் போது இந்த 2த்துக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு இல்லையா, அங்க வந்து என்ன இசை வருது, என்ன ஒலி வருது அப்படின்றதுதான், அததான் வந்து தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க என்ன வருது அப்படின்றதுதான். சரியா? அந்த தலையை தான் நம்ம வந்து இப்ப மொத்தம் 7 வகையா நம்மளுக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க.
சோ அப்ப ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா அது இசையா நம்ம வந்து இத பார்க்கும்போது எழுத்து அது அசைஞ்சு வருது, அது அசைன்னு சொல்றாங்க. அந்த அசை வந்து அசைஞ்சு அசைஞ்சு சீரா வருது. அந்த சீருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த ரெண்டு சீருக்கு நடுவுல இருக்கிற கேப் அத வந்து தலை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப இந்த தலையும் வந்து நம்மளுக்கு வந்து 7 வகையா பிரிக்கிறாங்க. சரி, முதல்ல வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரியணும். நான் இப்ப சொன்னது எதுவுமே புரியலன்னா கூட பரவாயில்ல. எழுத்துன்னு நான் சொன்னேன்ல, அது புரிஞ்சுச்சா? புரியுது சார். என்ன புரிஞ்சுச்சு? புரியுது புரியுது புரியுது. எழுத்துன்னு சொன்னேன். புரியுது நெடில் ஒற்றுதுன்னு புரியுது ஆசிரியர். சரி சொல்லுங்க. எழுத்துன்னு சொன்னேன் இல்லையா? அதுல வந்து செய்யுளுக்கான எழுத்த வந்து என்னன்னு நமக்கு பாப்பாங்க. சொல்லுங்க பாக்குறேன். குறில் நெடில் ஒற்று. ஓகே. அதான் அசை. அடுத்து வந்து அசைய வந்து என்னன்னு சொல்லுவாங்க? நேரிசை, நிறை இசை. அவ்வளவுதான். நிறையசை. அவ்வளவு ரெண்டா பிரிப்பாங்க. சரியா? அடுத்து வந்து 3வது வந்து சீர்னா என்னது? சொற்கள் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சொல்லும் நம்மளுக்கு வந்து சீராப்ப எழுத்து அசைஞ்சு அசையாகுது. அசைகள் ஒன்று கூடி சீராகுது. அப்ப 2 சீருக்கும் நடுவுல தலை வருது. புரியுதா உங்களுக்கு? இது புரிஞ்சா போதும், நீங்க மனப்பாடம் எல்லாம் பண்ண வேணாம். தலை வந்து எங்க கண்டுபிடிக்கிறது? அதான் நான் சொன்னேன். இந்த ரெண்டு சொற்களுக்கு நடுவுல இருக்கு இல்லையா, அந்த கேப் சொல்லுவோம். ராவுக்கும் லாவுக்கும் நடுல ராவுக்கும் மூக்கும் நடுவுல. மூக்கும் நடுவுல என்ன சரி இருக்குது? எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது போய் அது போய் அந்த ஒளியெல்லாம் நான் கண்ணு போட்டு கண்ணாடி போட்டு பார்க்க முடியுமா? ஒளியெல்லாம் அந்த சரி, அந்த ஒளி தானே சொல்றீங்க, அந்த இசை தானே சொல்றீங்க. ரா ரமு அகர முதல இப்படி நம்ம ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பாருங்களேன். நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செய்யறோம். அப்ப என்ன அங்க தலை வருதுன்னு எனக்கு புரியல. இல்லுங்க எடுத்தனே புரியலன்னா புரியாதுதான் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம பேசுறோம் அகர முதல அப்படின்னு பேசுறோம். சரியா? இப்போ பேசுறோம். ஒண்ணுமே புரியலன்னா புரியலதான். இப்போ ஆ க அக ர. ஓகே. ஆக இப்போ நம்ம சொல்லும் போது அகரன்னு சொல்லும் போது எப்படி சொல்றோம்? நம்ம அகரன்னு நம்ம சொல்றோம். ஆனா அங்க வர்றது என்ன வருது? அக ர. அக ர அப்படிதானே வருது. ஆமா ஆசிரியர். அப்படிதான் வருது. நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அகரன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அங்க யாப்பிலக்கணம் பாக்குறவங்களுக்கு அப்படி பார்க்க மாட்டாங்க புலவர்கள் எல்லாமே. அகரன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அதை நீங்க அகரன்னு சொல்லும் போது எப்படி சொல்லணும் தெரியுமா? ஆ க ர. ஆமா தானே? ஆ க ர நீங்க சொல்லும் போது ஆ க ர அப்படிதான் சொல்லணும் நீங்க. ஆனா அப்படி சொல்லலையே. நம்ம அகரல சொல்றோம். ஆவையும் காவையும் சேர்த்துக்கிறோம். ராவை வந்து தனியா சேர்க்கிறோம். நம்ம சொல்லும் போது அந்த ஒளி அப்ப ஓசை வந்து எப்படி வந்துச்சு? அது சொந்தமாவே ஈந்து அந்த அந்த ஒளி வந்து அதோட அந்த அசைந்து அதோட சேர்ந்துக்குது. ஆ கூட கா போய் சேர்ந்துக்குது. ரா போய் தனியா நிக்குது. புரியுதா உங்களுக்கு நுணுக்கமா? புரியுதா? புரியுதா? இத கண்ணாடி போட்டு நான் காட்ட முடியுமா உங்களுக்கு? சரி, நான் இது நான் கேட்கல. நீங்க தலைன்னு ஒண்ணு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, அது கேட்கல. இப்ப நீங்க சொன்னீங்க அகர, சரிங்களா? நம்ம ஏன் அது வந்து அ கரன்னு சொல்லல, அக ர அப்படிதானே சொல்றோம். அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆமா. சரி, இங்க பிரிஞ்சிருக்கல. அதே மாதிரி இந்த ராவுக்கும் நடுவுல இப்ப நம்ம சேர்த்து சொல்லலையே. அகர முதல அப்படின்னு நம்ம அந்த சேர்க்கும் போது கூட ரா தனியா முதல தனியா தான் நிக்கிது. அங்க ரா தனியா தான் நிக்கிது. நம்ம சொல்லும் போது அகர முதலன்னு சொல்றோம். ஆனா அங்க அகர இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்போட ஒளியை தான் நம்மளுக்கு வந்து அந்த இசை கூடுற இடத்தான் நம்மளுக்கு வந்து 7ஆ நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. நம்மளுக்கு புரிக்குதா? இப்ப அகர முதல எழுத்தெல்லாம் சொல்றோம். முதல எழுத்தெல்லாம் சொல்றாங்க. முதலன்னு சொல்லிட்டு முதல எழுத்தெல்லாம் அப்படி சொல்லலையே. முதலன்னும் போது எழுத்தெல்லாம் சொல்றதுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கா இல்லையா? அப்ப அந்த கேப்ப வந்து அந்த இசை நிறைக்குதா இல்லையா? ஒரு இசை அத நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அந்த இசைக்குதான் வந்து நம்மளுக்கு 7 வகையாக இருக்கு. அந்த மாதிரி இப்ப அகர முதலன்னு சொல்லும் போது ஒரு மாதிரி இசையா வருது.
அதே மாதிரி முதல எழுத்தெல்லாம் சொல்லும் போது அங்க வர கேப்புக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கா, அப்புறம் எழுத்தெல்லாம் ஆதின்னு சொல்லும் போது அங்க வந்து அந்த கேப்புக்கு வந்து என்ன மாதிரி இசை வருது அப்படின்னு சொல்லி இந்த கேப்பு கிட்ட இருக்கிற இதெல்லாம் வந்து நம்மளுக்கு 7 வகையா நம்மளுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. அதுக்கு பேரு தான் தலை. இன்னும் குழப்பமா இருக்கா? இல்லை ஆனா அது அது இது ஓகே ஓகே கண்டினியூ பண்ணுங்க. அது இதுதான் நான் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். இப்போ இந்த 7ம் வந்து என்ன நேரொன்று ஆசிரியரை, நிறையொன்று ஆசிரியரை, ஆசிரியர் தலை, நிறை ஒன்று ஆசிரியர் இயற்சியல் மண்டையில ஏத்திக்க வேண்டாம். ஆனா பேர் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு வரேன். புரியுதா? இப்ப தலைனா என்னன்னு புரிஞ்சாவே எனக்கு போதும். அது 7 வகையா நம்மளுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. சோ அது இந்த 7 வகையா வந்து பிரிச்சிருக்கின்ற நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை, அது நிறை ஒன்றியர் ஆசிரியர் தலை அப்படின்னு ஆசிரியர் தலையை வந்து 2ஆ பிரிக்கிறார். 2 ஆசிரியர் தலைன்றது நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை, ஆசிரியர் தலை வந்து 2. ஏச்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லிட்டு வெண்டலை சீர் வந்து வெண்டலை தலை வந்து 2, களித்தலை 1, அப்புறம் ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு வஞ்சித்தலை வந்து 2, ஆக மொத்தம் 7. சரியா? இப்போ இந்த வஞ்சித்தலைன்னு ஏன் பேர் வச்சாங்க, அப்புறம் நேரொன்றிய ஆசிரியர் தலைனா என்ன, நிறைய ஒன்றிய ஆசிரியர் தலைனா என்ன, அதெல்லாம் நீங்க இப்ப படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். சரியா? ஆனா எனக்கு என்ன தெரியணும்னா தலைனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி. அடுத்து இந்த தலை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவு இதுதான் அப்படின்னு நான் கொஞ்சம் புரிய வைக்க அது புரியுதோ இல்லையோ கொஞ்சம் லேசா பாத்துருங்க என்னன்னு சொல்லிட்டு. இந்த தேமா புளிமான்னு சொன்னோம் இல்லையா, தேமா புளிமா அந்த வாய்ப்பாடு பார்த்தோம் இல்லையா, அந்த தேமா மா முன்னாடி வந்து நேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை. இப்ப இது உங்களுக்கு வந்து புரியாதுதான், ஏன்னா இன்னும் நீங்க அந்த வாய்ப்பாட்டுக்கெல்லாம் போகல. அதனால வந்து ஆனா இது ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு தெரியணும்ன்றது ரொம்ப முக்கியம். நான் இந்த புக்கை முடிக்கணும்ல. ஓகே, அடுத்து வந்து அடிக்கு போயிடலாம். சரியா? அடினா வந்து அந்த வரியை சொல்லலாம். சரியா? அடியை வந்து 5 வகையா நம்மளுக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க. அடினா என்னன்னு தெரியுதா? யாராவது பேசலாமே. 5 அடி சொன்னீங்க. அடினா அந்த வரின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இப்போ குறள் கூட 2 அடி நம்ம சொல்றோம் இல்லையா, 2 வரின்னு சொல்ல மாட்டாங்க, 2 அடி தான் சொல்லுவாங்க நம்மளுக்கு. சரியா? அதுதான் வந்து இப்போ அந்த 2 அடியை வந்து என்ன, குறள் அடி. இப்ப குறள்ல வந்து குறள் அடி நம்ம சொல்றோம். அடுத்து சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து அந்த அடிகளுக்கும் நம்மளுக்கு வந்து 5 வகையான அடிகள் அப்படி இருக்கு. சரியா? இப்ப முதல் அடிய வந்து 2 சீர்கள் இருந்துச்சுன்னா அத குறள் அடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப திருக்குறள்லாம் வந்து 2 வரி தானே, திருக்குறள் 2 வரி இல்லையா, அதனால வந்து குறள் அடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 3 வரி இருந்துச்சு அப்படின்னா அத 3 சீர்களா இருக்கிறதா 3 வரியா இருந்துச்சுன்னா அத சிந்தடி சொல்லுவாங்க. 4 இருந்துச்சு அப்படின்னா அத நேரடி இல்லைன்னா அளவடி அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வரிகள் இருந்துச்சுன்னா நெடிலடி அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் 6 இருந்துச்சுன்னா கழி நெடிலடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த 6க்கு அடுத்து 7, 8 எல்லாமே வந்து உங்களுக்கு 7 சீர் கழிநடி, 8 சீர் கழிநடி, 9 சீர் கழிநடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 வரிசைக்கு அடுத்து 7, 8 வர்றதெல்லாம் அப்படியேதான் சொல்லுவாங்க, கழிநெடின்னு சொல்லுவாங்க. 8னா 8ன்னு சேர்த்துப்பாங்க, எண்ணு கழிநெடி, 9 கழிநெடி அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துப்பாங்க.
சரியா? சோ இப்ப உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு செய்யுள் அழகிடும் முறையும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப அத பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியும். இப்ப பாருங்க, அந்த 18ஆம் பக்கம் பாருங்க, உங்களுக்கு 18ஆம் பக்கம் பாருங்களேன், வச்சிருக்கீங்களா கையில? ஓகே, இதுல பாருங்க, மரத்தில் நீயும் ஏறிடுவாய். சரியா? கீழே பாருங்க, போட்டிருக்கு இல்லையா, நிறை நேர் 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 நிறை நேர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? இப்படி சொல்றது உங்களுக்கு நல்லா இருக்கா? வாய்ப்பாடு முறையை பின்பற்றி புளிமா தேமா குவிலங்கை இப்படி சொன்னா சுலபமா இருக்கா? வாய்ப்பாடு வகையா சொன்னா கொஞ்சம் சுலபமா இருக்கு ஆசிரியர். அவ்வளவுதான். ஆனா நம்ம உள்ள தெரிஞ்சுக்கணும், இது இந்த நேர் இந்த இசைக்கு வந்து இதுதான் இந்த வாய்ப்பாடுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்கு. தெரிஞ்சுப்பீங்க, இப்பதான் உங்களுக்கு அறிமுகமே ஆகுது உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது உடனே எப்படி அந்த வாய்ப்பாடை வந்து மண்டையில ஏத்துவீங்க இல்லையா? ஓகே, இப்போ இந்த அடிகளும் வந்து உங்களுக்கு ஓரளவு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு அடியில 2 சீர் இருக்குன்னா இப்படிதான். இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். திருக்குறள்லாம் வச்சு சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிச்சு, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு அடியில 2 சீர் இருக்குன்னா அது பாருங்க, நண்பா நலமா 2 சீர் இருக்கு. சரியா? 3 சீர் இருக்குன்னா அம்மா அம்மா வணக்கம் அன்பு வேண்டும் எனக்கும், இதெல்லாம் வந்து 3 சீர்கள் உள்ள அடிகள். 3 சீர் உள்ள 4 அடி சிந்தடி. சரியா? 4 இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிந்தடி ஆயிடுது. அப்புறம் வந்து படிப்பிலே பண்பும் பணிவிலை அன்பும் எடுப்பாக கொண்டவர்கள் எம்பள்ளி மாணவர்கள் 4 சீர்கள் இருக்கு. இத வந்து இத வந்து நம்மளுக்கு அளவடி இல்ல நேரடின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இப்படிதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இப்போ இந்த எழுத்து வந்து எழுத்து அசைஞ்சி வந்து அசை வந்துருச்சு. அசை வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா சீரை கொண்டு வந்துருச்சு. 2 சீருக்கு நடுவுல தலை கொண்டு வந்துருச்சு. இப்போ தலைக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு அடிய பார்த்தோம். இந்த அடிகள் எல்லாம் சேர்த்து தொடை வேணும் நம்மளுக்கு இல்லையா? தொடையற்ற பாட்டு நடையற்ற போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அழகா வந்து தொடுக்கணும் இல்லையா? இப்ப வரி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, எழுத்து வந்துருச்சு, அசை வந்துருச்சு, தலை வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அதுல நம்மளுக்கு அந்த கருத்தெல்லாம் ஒன்றித்து அழகா வரணும் இல்லையா? இப்போ அத வந்து என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு அந்த தொடுத்து அழகா வர்றது, அந்த பாடலா வர்றது, இதுதான் கடைசி. நம்மளுக்கு அந்த ஒரு மாலை கட்டணும்னா அழகா வச்சாச்சு, கடைசியா எல்லாம் கட்டி ஒரு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த தொடுக்கிறோம், தொடுத்து அழகா கொண்டு வரோம் இல்லையா? அதுதான் தொடை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுவும் வந்து நம்மளுக்கு 8 வகையா நம்மளுக்கு வந்து அதையும் நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. சோ இந்த தொடை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு முதல்ல மோனை தொடை நம்ம பார்த்துக்கோமே. மோனை தொடையும் 8 வகையா இருக்கு. அதுவும் அது உள்ளுக்கே இப்ப தொடை வந்து 8 வகை, அது உள்ளுக்கு ஒரு டாபிக்கும் 8 வகை போகும் அது. இப்ப மோனை தொடை பார்ப்போமே நம்ம. மோனை தொடையில வந்து முதல் எழுத்து எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒன்றி வரணும், ஒரே மாதிரி வரணும். இப்ப செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இங்க பாருங்க, எல்லாமே சேன்னு வருது. இப்போ அது என்னது? மோனை தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இப்போ எழுத்து வந்துருச்சு, அசை வந்துருச்சு, தலை வந்துருச்சு, அடி வந்துருச்சு. இதெல்லாம் வந்துட்டாலும் அழகா அந்த தொடுத்து இருக்கிறது பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்குது. அப்ப அந்த முதல்ல இருக்கிற சொற்கள்ல எல்லாத்துலயுமே வந்து ஒரே எழுத்து வருது, சேன்னு வருது. இப்ப உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இங்கேயும் அதுதான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாடல் கூட வரும், என்னது, கற்க கசடர, நிறைய திருக்குறள்லயே நம்மளுக்கு நிறைய இருக்கு. நிறைய பாடல்கள், சினிமா பாடல்கள் கூட நிறைய பாடல்கள் இதெல்லாம் வரும், இதே மாதிரி வரும் நம்மளுக்கு. சோ இத வந்து மோனை தொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இது அடிதோறும் வந்துச்சுன்னா அடிமோனை தொடைன்னு சொல்லுவாங்க. சீர் எல்லா சீர்லயும் வந்துச்சுன்னா சீர்மோனை தொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இது தொடைலாம் புரியுதா உங்களுக்கு? இது புரியுதா? புரியுது ஆசிரியே. இது புரியுதா? ஆமா, இது புரியுது. மின்னுக்குள்ள அறவே புரியல. முன்னுக்குள்ளது யாரு? சுபாஷினியா? நானேதான். சுசிலா, உங்களுக்கும் புரியலையா சுசிலா? அறவே அறவே புரியல அப்படிலாம் ஆசிரியே. புரியுது புரியுது, ரொம்ப புரியல, ஆனா புரியுது.
ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. பட் லைக் 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்க இத ரிவைஸ் பண்ணீங்கன்னா, ஓரளவு எனக்கு பேக் டு நார்மல் ஆயிடும். படிக்க படிக்க அது வந்துரும் நினைக்கிறேன். யா. ஏன்னா அந்த ஆமா. யூடியூப் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இந்த விஷுவலைஸ்லாம் சிம்பிளிஃபைட் பண்ணுவாங்கல்ல ஆ, நான் ஸ்டூடெண்ட்க்கு. நான் நினைக்கிறேன் இது முதல்ல இந்த ஆ. யாப்பிளுக்கு ஆமா. அந்த டேர்ம் பேசிக்கா வந்து எல்லா ஸ்டாக்கா இருக்கிறது அந்த டேர்ம்ல தான், பேர்ல தான். ஸோ நமக்கு இந்தியன் மூல இருக்கனால யா 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 அப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. இல்ல இது சரிதானே நீங்க கேக்குறது நல்லது தானே. இப்போ நீங்க ஏன் ஏ வச்சாங்க, ஏன் பி வச்சாங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் தோணுது. ஏன்னா நாங்க வந்து அந்த வார்த்தைகளை வந்து இதுக்கு முன்ன கேள்விப்படலைல்ல. ஸோ இப்போ அந்த அந்த பேர் இருந்தோன்னே ஓ இதுக்கு என்ன மீனிங்கா இருக்கும், இதுக்கு என்ன மீனிங்கா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, அவ்வளவுதான். ஸோ உண்மை. ஒன்ஸ் வி கெட் யூஸ் டு த டேர்ம்ஸ் இட் ஷுட் பி ஓகே. இல்ல அவங்க அவங்க வந்து அத அவங்க அர்த்தத்தோட தான் வச்சிருக்காங்க. நிழலு, பூப்பு, அதான் எங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து பேசிக்ல இருந்து படிக்கல. ஸோ இப்ப வந்து எந்த ஒரு பேசிக் இல்லாம அதுல இறங்கணும்னே கொஞ்சம் தடுமாறுமே தவிர, அது 2 முன்னாடி கத்துக்கிட்டு ஓகே ஆயிரும். ஓகே ஓகே. இல்ல புரியலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படாதீங்க. ஏன்னா நல்லா படிச்சவங்க கூட நான் தான் சொல்றேனே, இதெல்லாம் கொஞ்சம் புரியாதுதான். ஆனா நம்ம இந்த பேசிக் யாப்பிழக்கணும்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நான் வந்து வலியுறுத்தி இந்த பாடத்தை எடுத்து இத கொஞ்சம் சொல்லிதான் ஆகணும்ட்டு தான் வந்தேன். கூட நினைச்சேன் இதெல்லாம் விட்டுறலாமா அப்படின்னு. இல்ல நம்ம ஏன்னா ஒவ்வொரு செயலும் இப்படிதான் நம்மளுக்கு எழுதியிருக்காங்க. இவ்வளவு விதிமுறைகளை பின்பற்றி தான் நம்மளுக்கு வந்து எழுதியிருக்காங்க பாருங்க எல்லா செயலும். அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு தான். சரியா? அப்புறம் நம்மளுக்கு வந்து எதுகை தொடை. எதுகை தொடை அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2வது எழுத்து வந்து ஒன்றி வர்றத வந்து எதுகை தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க அந்த மலர் மிசை ஏகினான், மானடி சேர்ந்தார். அந்த மலர் நில அடுத்த வரியிலையும் அடுத்த அடியிலையும் வந்து நில வருது பாருங்க. 2வது எழுத்து வந்து ஒன்னா வருது, லாலான்னு வருது உங்க புத்தகத்துல. சோ இப்ப இங்க கூட ஸ்கிரீன்ல ஒண்ணு கொடுத்திருக்கேன். இன்மையுள் இன்மை விருந்தோரால், வன்மையுள் வன்மை மணவார் குறை அப்படின்னு. அப்ப அந்த 2வது எழுத்து எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னுன்னு சொல்லிட்டு வருது. சரியா? அடிதோறும் வந்துச்சுன்னா அடி எதுகை தொலைன்னு சொல்லுவாங்க. சீர் தோறும் வந்துச்சுன்னா சீர் எதுகை தொலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் இந்த எதுகை தொலையோட. சோ எதுகை தொடை வந்து 4 வரி உள்ளதெல்லாம் கூட இருக்கு. வெள்ளை கலை எழுத்து அந்த 2வது எழுத்து எல்லாம் வருது பாருங்க. வெள்ளை கலை எழுத்து, வெள்ளை பனி பூண்டு, வெள்ளை கமலத்தை வீட்டு இருப்பால், வெள்ளை மொழி, வெள்ளை கவி கண்டு, வெள்ளை என என்றல்லாமல் உள்ளத்தில் கொள்வார் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லாமே 2வது எழுத்து வந்து ஒன்னா வருது. இதெல்லாம் இப்படிலாம் இருந்தாதான் அந்த தொடுத்து அந்த செய்யுள வந்து அசை மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, தலை மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, எழுத்தெல்லாம் சரியா தப்பு இல்லாம வந்தா மட்டும் பத்தாது. இதுவும் வந்து கடைசியா தொடுக்கும் போது இதுவும் நல்லா இருந்தாதான் அந்த செய்யுள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு வந்து இதையும் வந்து சரியா நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்துட்டுதான் முன்ன வந்து அந்த அரசபையில வந்து ஒவ்வொரு நூல்களையும் ஏற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் சரியில்லாம இருந்துச்சுன்னா அந்த நூல்களை வந்து வெளியிடவே செய்ய முடியாது. அந்த சங்கத்துல ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இப்படிலாம் தான் நம்மளுக்கு வந்து பாடல்கள் எழுதப்பட்டிருக்குன்றத வந்து நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு பெருமையா இருக்கு இல்லையா? நம்ம தமிழ் மொழி இவ்வளவுலாம் நம்மளுக்கு இப்படிலாம் நம்மளுக்கு இலக்கியம் இருக்கே அப்படின்னு. அதே மாதிரி முரண் சான்று அப்படின்னு முரண் தொடை அப்படின்னு சொல்றது. முரண் தொடை அப்படின்றது நம்மளுக்கு வந்து முரண்டு வரும். அதாவது இப்ப கூட பாருங்க அடிதோறும் முதல் சீர் வந்து முரண்பட தொடர்பது முரண் தொடை அப்படின்றது. இப்ப பாருங்க முதல் அடியில இன்பம்னு இருக்கு, 2வது அடியில துன்பம் இருக்கு, முரண்பட்டு இருக்கு பாருங்க. சோ இப்ப அதான் முரண் தொடை அப்படின்னு சொல்றது. சோ எங்கேயும் ஸ்கிரீன்லயும் பாருங்க இருள் பரந்தென்ன மாநீர் மருங்கின்னு கீழே வந்து மேல வந்து இருள், கீழே வந்து நிலவும். 2வது வரியில பாருங்க இரும்பின் அண்ண கருங்கோட்டு புண்டைன்னு இருக்கு, கீழே வந்து பொன்னின், மேல வந்து இரும்பு, கீழே வந்து பொண்ணு. சோ இப்ப உங்களோட அந்த பாட புத்தகத்திலயும் பாருங்க இன்பம் விழையான் இடும்பை இயல் என்பான்னு சொல்லிட்டு துன்பம் விடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? இதுதான் வந்து நம்மளுக்கு முரண் தொடை அப்படின்னு சொல்றது. அடுத்து வந்து ஏபு தொடை. ஏபு தொடை அப்படின்னு சொல்றது கடைசி எழுத்து வந்து ஒன்றி வர்றது, அதுதான் ஏபு தொடை அப்படின்னு சொல்றது. சோ ஒன்றது இதுவே, உற்றது இதுவே அப்படின்னு வேன்னு வருது பாருங்க. சோ அந்த கடைசி ஒரு சீர்லயும் கடைசி வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி வருது உங்களுக்கு. சோ உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்களா என்ன கொடுத்திருக்காங்க, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே அந்த கடைசியில இருக்கிற சீர்ல
எல்லாமே லே லேன்னு வருது பாருங்க. தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நார் என்ற பேச்சினிலே, சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கடைசி அது வந்து அது ஏந்து வருது. அடுத்த வரிக்கு வந்து சேர்ந்து ஏந்து வருதான். அதனால வந்து ஏந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அளவு தொடை, அளவு எடுக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து எழுத்து இலக்கணம் படிக்கும் போது அளபடை எல்லாம் படிச்சோம் இல்லையா? அப்ப இது வந்து கொஞ்சம் அளவு எடுக்குது. இந்த தொடை வந்து அளவு எடுக்குது. எடுப்பதும் கெட்டாருக்கும் சாய்வற்றங்கே எடுப்பதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அளவு வந்து கொஞ்சம் உயிரெழுத்து அளவு வந்து எடுப்பதும் அந்த அளவு வந்து எடுக்குதான். அதனால வந்து அளபடை தொடை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. சோ இப்ப வந்து நம்மளுக்கு வந்து எழுத்தெல்லாம் சரியா போட்டு குறில் நெடில போட்டு அசைய போட்டு தலைய போட்டு சீரை போட்டு அடிய போட்டு தொடையெல்லாம் அழகா செஞ்சு பாடலை தயார் பண்ணி கடைசியா பாட்டா ஒண்ணு நம்மளுக்கு வந்து அதை கட்டுதல், கடைசியா பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுக்கறது. அதை நம்ம வந்து செய்யுள்னு சொல்லலாம், யாப்புன்னு சொல்லலாம், பான்னு சொல்லலாம், பாட்டுன்னு சொல்லலாம் இல்லையா? சோ இது எல்லாம் வந்து சொல்லலாம். இது எப்படின்னா நம்ம இந்த நரம்பு, தோல், தசை, எலும்பு, கொழுப்பு, குருதி எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு உடல் வந்து உருவாகிற மாதிரி எழுத்து, அசை, சீர, தலை, அடி எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு இந்த 6 உறுப்புகளால் நம்மளுக்கு வந்து இந்த செய்யுள் வந்து நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அழகா சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து யாப்பு, செய்யுள், பாட்டு, தூக்குன்னு சொல்லுவாங்க, கபின்னு சொல்லுவாங்க இல்லையா? பால்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. இதையும் நம்ம வந்து நம்மளுக்கு 4 வகையா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பாடலும் இப்ப இது எல்லாம் அந்த எழுத்து, அசை, சீர், தலை எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கட்டி தொடை எல்லாம் போட்டு ஒன்னா கட்டி வச்ச ஒரு பாடல இது வெண்பா பாட்டு, இது ஆசிரியர் பாட்டு, இது கலிப்பா பாட்டு, இது வஞ்சிப்பா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான பாடல்களா கடைசியா வந்து பிரிப்பாங்க. சோ வெண்பா அப்படின்னா என்ன அப்படின்னா செப்பல் ஓசை. செப்பல்னா என்னது? இந்த தெலுங்குல கூட செப்புன்னு வாங்க, இன்னும் சொல்றது நம்ம வந்து சொல்ற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் அறநூல்கள் நிறைய இந்த செப்பல் ஓசை உடையதுதான் நம்மளுக்கு நிறைய பாடல்கள் இருக்கும். நம்ம திருக்குறள், நாலடியார், முத்தொள்ளாயிரம் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வெண்பால உள்ளதுதான். வெண்பாவும் நம்மளுக்கு 5 வகையா நம்மளுக்கு வந்து அதை பிரிப்பாங்க நம்மளுக்கு. சோ வெண்பாக்குள்ள பொது இலக்கணம்லாம் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. நான் அதை சொல்லிட்டே போனேன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால வந்து நான் வெண்பானா அதாவது 4 வகையா அந்த பாடலை வந்து பிரிப்பாங்க அப்படின்றத மட்டும் நம்மளுக்கு சொல்றேன். நீங்க இதை எப்படி நினைப்பு வச்சுக்கலாம்னா என்ன பாட்டு சொல்லலாம், குத்துப்பாட்டுன்னு சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி நீங்களும் பாட்டு வகையை 4 பிரிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இதுவும் நம்மளுக்கு செய்யுளும் வந்து 4 வகையா நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. சோ ஆசிரியர்பா அப்படின்னு சொன்னா ஆசிரியர் வந்து சொல்ற மாதிரியே இருக்கும். ஒரு ஆசிரியர், ஒரு குரு வந்து நம்மளுக்கு அதை சொல்ற மாதிரியே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எடுத்து இயம்புற மாதிரியே இருக்கும். அதான் வந்து அகவல். ஒரு என்ன சொல்லுவாங்க, மயில் வந்து கூவுதல்ல அந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சங்க இலக்கியங்கள்ல நம்மளுக்கு நிறைய செயல்கள் எல்லாமே ஆசிரியர் பா வகையில சேர்ந்ததா இருக்கும். அப்புறம் கலிப்பா அப்படின்னு சொன்னா களினா என்னது? அப்படியே கலிப்பா, அப்படியே நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து கலிப்பா வகையில. இந்த துள்ளல் ஓசையில இருக்கும், இந்த மழையெல்லாம் அப்படியே வந்து துள்றது, அந்த தண்ணீர் அருவியெல்லாம் அப்படியே கொட்டுறது, இதெல்லாம் வந்து கலிப்பா இல்லையா? அப்ப இந்த பாடல்கள் எல்லாம் கட்டி அழகா சேர்த்து அந்த பாடல் வந்து கலிப்பா பாடலா இருந்துச்சுன்னா அது கலிப்பா, ஆசிரியர்பாவா இருந்துச்சுன்னா ஆசிரியர்பா. வஞ்சிப்பா அப்படின்னா வந்து கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி, கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி விறுவிறுன்னு அப்புறம் சோகமா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் வந்து வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை உடையது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. சோ இதுதான். அடுத்து வந்து நம்ம அடுத்த வகுப்புல நம்ம வந்து அணி இலக்கணத்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம். புரியுதோ இல்லையோ பார்க்கலாம். சோ இத பத்தியும் இன்னும் கொஞ்சம் வகுப்புல வந்து நீங்க அந்த குழுக்குள்ள வந்து போட்டுக்கிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அதை பத்தி நம்ம சொல்லலாம். ஆனா கேட்க மாட்டீங்க எல்லாம், அதுதான் பிரச்சனை. சுபாஷினிக்கு ஏன்டா வகுப்புக்கு வந்தோன்னு இருக்கு. பரவாயில்ல, அடுத்த வகுப்புல தான் நல்லாயிரும். யாப்பிலக்கணும் தானே ரொம்ப கஷ்டம், முடிஞ்சு போச்சு.
ஆனா இதுக்கெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்க ஆன்லைன் எக்ஸாம். அதான் என்னன்னு தெரியாமையே பதில் சொல்லியாச்சு. எல்லாமே தெரியும். இல்ல ஆனா நம்ம என்ன பெருமைப்பட வேண்டியதா இருக்கு? நம்மளுக்கு எப்படிலாம் வந்து நம்ம தமிழ் மொழி ஒவ்வொரு பாட்டும் தயார் பண்ணியிருக்காங்கன்னு பெருமையா இல்லையா உங்களுக்கு? நல்லவேளை ஆசிரியர் எங்களை செய்யுள் தயாரிக்க சொல்லல. அப்பா. உங்களை தயாரிக்க சொல்லலையா? ஆமா. ஆனா அதுதான் நான் சொல்றேன். இந்த தமிழை வச்சு பொழைக்க முடியலன்னா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஆசிரியர் பாவலையா நான் எழுதியிருக்கேன், கலிப்பால நான் வெண்பால எழுதியிருக்கேன் அப்படின்னா எவ்வளவு பாராட்டு, எவ்வளவு வந்து வரவேற்பு இருக்கு தெரியுமா? யாருமே தயாரிக்க முடியல. இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி செய்யறதுக்கு ஆளு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப இந்த பழைய ஆளுங்கெல்லாம் செஞ்சிருக்காங்க. அன்னைக்கு கூட நான் புக் எல்லாம் வேணுமாலாம் கேட்டேனே, அவருலாம் வந்து செய்யறாரு. ஆனா எல்லாம் வயசாகுது அவங்களுக்கு எல்லாம். இப்ப வர தலைமுறையர் வந்து அந்த வர தலைமுறையர் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அந்த பாடம் நடத்துறதுக்கு மட்டும் தயார்படுத்திக்கிறாங்க. அந்த 8ஆம் வகுப்பு பாடம் வருது, 10ஆம் வகுப்பு வரைக்கும் வருது. அதுக்கெல்லாம் அந்த பாடம் தயாரிக்கிறதுக்கு மட்டும் தயார்படுத்திக்கிறாங்களே தவிர, அவங்க வந்து ஒரு ஒரு யாப்பிலக்கணப்படி ஒரு ஆசிரியர் பால ஒரு பாடல் எழுதுங்க அப்படின்னா எழுத முடியாது யாரும். ஒரு வஞ்சிப்பால ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னா எழுத முடியாது. இப்ப இந்த பில்டிங்க பத்தி சொல்றதுக்கு தான் ஆள் இருக்கு, சரியா? ஆனா அந்த பில்டிங்க கட்டுறதுக்கு ஆள் இல்லை இப்போ. ஆனா நம்மளுக்கு அவ்வளோ நூல்கள், அவ்வளோ பாடல்கள் இந்த வடிவமைப்புல நம்மளுக்கு எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிக்காம நம்ம வந்து புறக்கணிக்கிறது எவ்வளவு ஒரு இது இல்லையா? அதுதான் யாப்பிலக்கணம் வந்து சந்தை சொற்கள் எல்லாம் போட்டு அதை எழுதுறது. பாத்தீங்கன்னா நான் என்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் தொடுக்கிறது, தொடை நம்ம சொன்னோம் இல்லையா? தொடையில வந்து நம்மளுக்கு அந்த அந்த தொடுக்கிறதுல வந்து நம்மளுக்கு அந்த எல்லா சொற்களும் போட்டு எழுதுறது, வடிவமைக்கிறது, முத வரியில எப்படி அந்த சந்தம் வர்றது, அதெல்லாம் வந்து நம்ம தொடையில பார்த்தோம் இல்லையா? சோ இதுல இருந்து என்ன தெரியுது? சுசிலாவுக்கு முத இருந்து ஒண்ணுமே புரியலன்னு தெரியுது. இல்ல இப்பதான் என்னோட மகளோட புக்கு அப்படியே தேடி பார்த்தேன். அந்த எஸ்பிஎம்மோட எல்லாமே அதுல வந்து அப்படியே ஒண்ணுன்னா மோனை, யாப்பிலக்கணம், அசை, எதுகை, இது எல்லாமே ஒண்ணுன்னா தனித்தனியா எழுதி வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் கேக்குறேன் நானு. அசைன்னா எத்தனை வகைப்படும், அதெல்லாம் அப்படியே ஒண்ணுன்னா அப்படியே சீரா இருக்குது. அதனால கேக்குறேன் நானு. எத்தனாவது வகுப்பு? இதெல்லாம் எஸ்பிஎம்மோட. எஸ்பிஎம்மோட இல்ல அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல. அதுதான் எஸ்பிஎம்மோட தான். எஸ்பிஎம் எஸ்ஐபிஎம்மோட இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர்களுக்கு இங்க தெரியல அப்படின்ற ஒரு புகார் வந்திருக்கு. இப்ப இது கூட இங்க அந்த தமிழ் பண்பாட்டு இயக்கத்துல அவங்க ஏதோ ஆசிரியர்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்க அவங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. எதுகை மோனை இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இந்த வார்த்தை. எதுகை மோனையெல்லாம் வந்து நிறைய அந்த கண்ணதாசன் பாடல்கள் இருக்கு. இப்ப கூட இல்லையா எதுகை மோனையில கவிதை எல்லாம் இருக்குது. கவிதை கவிதை எல்லாம் இருக்கு இல்லையா? அதுதான் கலிப்பா சொன்னீங்க இல்லையா? கலிப்பா அப்படி சொன்னீங்க, அது துள்ளல்னு. ஆனா நம்ம வந்து கலிப்புனா அது நடுவலி தானே வரணும். கலிப்பா சின்னலி போட்டிருக்காங்க, எப்படி அந்த அர்த்தத்துல வரும்? துள்ளல் கலிப்பான்றது அந்த பொருள் வருது நம்மளுக்கு. கலிப்பான்றது ஒரு சொல், கலிப்பு தானே சொல்லுவாங்க, கலிப்பு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஒரு சொல் பல பொருள் இருக்கு இல்லையா? ஒரு சொல் பல பொருள் இருக்கு இல்லையா? இப்ப கலிப்பு கலி உலகம், கலியுகம், களி அது ஓகே. களிதான் வந்து மகிழ்ச்சி. ஆனா இங்க வந்து கலிப்பா தானே கொடுத்திருக்காங்க. அதுதான் அதுக்கு தனி அர்த்தம் இருக்குங்களோ? இல்ல 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 நம்ம ஒரு சொல் பல பொருள் இருக்கு இல்லையா? ஒரு சொல் பல பொருள் இருக்கு. இப்போ களி அப்படின்னு சொல்றது வந்து ஒரு துள்ளல் என்ற பொருள்ல தான் நம்மளுக்கு அது வரும். துள்ளல் துள்ளல் இந்த மலை துணி எல்லாம் வந்து அப்படியே அப்படியே அருவி எல்லாம் கொட்டுது தெரியுமா? அருவி எல்லாம் கொட்டும் நம்மளுக்கு. அது புரியுது. அந்த களி இல்ல சின்னலா நடுவலி பாக்கு, அதுதான் அதோட பொருள் வந்து அதுதான் அதுதான் களிப்புனா அது மகிழ்ச்சியை குறிக்குது அப்படின்னு. களிப்புனா நடுவலி தானே வரணும், நழி வரணும். நான் சொல்றது கேளுங்களேன். ஒரு சொல் பல பொருள் இருக்கா இல்லையா? அதுதான் சொல்றேன் நானு. அதுதான் இதுக்கும் அந்த பொருள் வரும். அது பொருள் வருது. களி கலிப்பா செயல்ல வந்து நம்ம கலிப்போ சரிதான், களிப்போ சரிதான். ஆமா 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 அந்த பொருள் வருது. இந்த பாடலுக்கு வந்து அந்த பொருள் வருது. சோ இப்ப அந்த பாடல்லாம் அந்த
காதலன் காதலி பாடுறது எல்லாமே வந்து இது கலிப்பானா ஓகே, இது ரொம்ப மகிழ்ச்சியா துள்ளல் ஒரு மாதிரி லவ் சீன்ல ஓடுது அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். வஞ்சிப்பானாக்கா ஓகே, இங்க கொஞ்சம் சோகம் ஓடுது அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். சோ நம்மளுக்கு அறநூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆசிரியர்ப்பா வெண்பால இருக்கும். வெண்பாலாம் நம்மளுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு சொல்ற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் நாலடியார் திருக்குறள் அதெல்லாம் இருக்கும். ஆசிரியர் பாலாம் அப்படின்னு நம்ம ஆசிரியர் பாலாம் நம்ம பார்த்துட்டோம்னா நிறைய அது அப்படியே இந்த கதைகள்லாம் கூட வரும். கதையெல்லாம் சொல்றாங்கல்ல, இப்ப கதை சொல்ற மாதிரியே வரும் இல்லையா, அது வரும். இல்லைன்னா வந்து ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி வரும். சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆசிரியர் பா வரும். சோ இந்த பாடல்களை இந்த இந்த பா அப்படின்னாவே நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், இது இப்படிதான் இருக்கும் அப்படின்ற வடிவமைப்பு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? சரி, யாப்பிலக்கணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வேணான்னு எனக்கு தெரியும். இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, ஒருவேளை என்னன்னு நீங்க கொஞ்சம் உள்ளுக்கு போய் பார்த்து மேபி அதுல நீங்க ஒரு பெரிய திறனா ஆவறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படிலாம் இருக்கு இல்லையா? இல்ல சார், இதெல்லாம் படிக்கும்போது நம்மள அகராதி நிறைய வேணும், தெரிஞ்சுக்கணும். திருக்குறளை படிக்கும் போது அதுக்கு உள்ளுக்கு உள்ள அர்த்தமே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு தனி உரைநடை தேவைப்படுது, விளக்க உரை தேவைப்படுது இல்லைங்களா? அதுக்குதான் அதுதான் திருக்குறள்லாம் வந்து நம்மளுக்கு எழுத்து ஆசை சீர் தலை அடி தொடை எல்லாமே வந்து கரெக்டா ஒண்ணு பிசக்காது. இப்படி அத்தனை குரலையும் அப்படி அழகா எழுதி வச்சிருக்காங்க. அதுவும் அவ்வளவு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் மாதிரி இதெல்லாம் இவ்வளவு அதிசயமா இருக்கு இல்லையா நம்மளுக்கு. அதுதான், அதுக்காக தான் நான் இது நடத்த வேணாம் தான் இருந்தேன். ஆனா நீங்க தெரியுதோ எனக்கு தெரியும் அந்த கொஞ்சம் அவ்வளவு புரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, தெரியுதோ இல்லையோ இது யாப்பிலக்கணம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. வரலாசி எங்களோட புலமையை பத்தி நல்லா அறிஞ்சு வச்சுட்டு சொல்லி கொடுத்தீங்களா, அதுக்கு நன்றி. ஆளை விட்டா சரின்றீங்களா? இல்ல, ஒரு கதை புத்தகம் படிக்கிறோம், நீங்க அதை எடுத்து கொடுத்தீங்கன்னாக்கா அது சட்டுனே கிரகிக்க முடியும். இது நம்ம சம்பந்தமே இல்லாத ஒரு செய்யுள் ஒரு கவி வரும்போது அது புரியாத ஒண்ணு இல்லையா, அறிமுகமே இல்லாத ஒன்று இல்லையா? அது உள்ளுக்கு வந்து ஒண்ணு அக்க வேற ஆணி வேற நீங்க புட்டு புட்டு கொடுக்கும் போது அதுதான். நானே பாருங்க, என்னோட மகளோட புக்லாம் வச்சிருக்கேன். இப்பதான் ஒன்னொன்னா எடுத்து இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் எடுத்தா அப்படி தேட வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல, அதுவும் நம்மளுக்கு ஒரு நல்லதா தான் இருக்கு. நான் அப்புறமே ஷேர் பண்றேன். நான் அது கொஞ்சம் எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கு, ஷேர் பண்றேன். இல்ல அங்க அந்த அந்த பாடம் நடத்துறதுக்கு ஆள் இல்லைன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த ஆசிரியர்கள் நடத்த மாட்டுறாங்களா, எப்படியே விட்டுடுறாங்களா ஒழுங்கா? அங்க கூட அந்த எஸ்பிஎம் எடுத்துட்டு ஒரு பிள்ளை அவங்க சொல்லிட்டு போறாங்க, ஒன்றுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப அதுங்கெல்லாம் வந்து இந்த எஸ்பிஎம் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் இந்த வாய்ப்பாடு எல்லாம் இந்த அசை வாய்ப்பாடு எல்லாம் அவங்க எல்லாம் டக்குன்னு புடிச்சுப்பாங்க பாருங்க. கொஞ்சம் இப்ப நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அதெல்லாம். அப்ப அவங்க எல்லாம் புடிச்சுப்பாங்க. ஆனா அங்க நடத்துறதுக்கும் வைக்கிறதுக்கு எல்லாம் ஆசிரியர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? செய்ய முடியாது. சரி, இப்ப இந்த தேவாரம் எல்லாம் பாடுறாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு இது சட்டுன்னு புரியும் தானே? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தேவாரம் எல்லாம் வந்து ஆங்கிலத்துல எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. ஆனா தமிழே தெரியாது, ஆங்கிலத்துல எழுதி வச்சுட்டு நல்லா பாடுறாங்க தேவாரம். நான் கூட அப்படி உச்சரிப்பேனான்னு எனக்கு தெரியாது, அவ்வளவு அழகா உச்சரிக்கிறாங்க தமிழ பிழை இல்லாம. நான் கூட பிழையா உச்சரிப்பேன், அப்படி உச்சரிக்கிறாங்க ஆங்கிலத்துல எழுதி வச்சுக்கிட்டு. சோ எல்லாம் அதை பார்த்து மெய் மறந்து அந்த பாடுறது தானே. சோ அவங்க வந்து இந்த யாப்பிலக்கணம்லாம் தெரிந்ததுன்னு சொல்ல முடியாது. அதோட ஆசிரியர்களுக்கு கூட தெரியாது. அந்த ராகத்துக்கு அவங்க பாட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிருவாங்க, அவ்வளவுதான். அது இசையா பாடுறதுக்கு அவங்க பயிற்றுவிக்கிறாங்க இல்லையா, அங்க போய் இசை வகுப்புல போய் சேர்றாங்க இல்லையா, அந்த இசைக்கு ஏத்த மாதிரி அவங்க கத்துக் கொடுப்பாங்க. இவங்க அதை பார்த்து அவங்க அப்படியே பாடுவாங்க. ஆனா அதை இயற்றுனது இந்த மாதிரி யாப்பிலக்கணம் அதெல்லாம் படிக்க மாட்டாங்க. அஸ்ரே, வணக்கம் அஸ்ரே. இந்த வணக்கம். யாப்பிலக்கணம் வந்துட்டு இப்ப இன்னைக்கு ஓரளவுக்கு பார்த்ததுல எனக்கு ஒரு ஐடியா வருது. ஆனா ஆக்சுவலி நீங்க இது ஒன்னும் டீப்பா இன்னும் ஆழமா சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு வந்து பக்தி நூல்கள்ல வந்துட்டு கொஞ்சம் அதிக ஈடுபாடு இருக்கு. இப்ப திருவருப்பாலாம் படிக்கும் போதையும் செய்யுள்கள் எல்லாம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆசிரியப்பா முறையில தான் எழுதியிருப்பாங்க. இப்பதான் நான் அதை நீங்க விளக்கும் போதே எனக்கு அது ஓரளவுக்கு ஒரு புரிதல் வருது. மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகமா இருக்கட்டும், இந்த மாதிரி பக்தி நூல்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த வழிமுறை கலிப்பால இருக்கும், வஞ்சிப்பால பார்த்திருக்கேன். ஆனா ரொம்ப அதிகமா வந்து ஆசிரியப்பா. இப்ப பார்க்கும் பொழுதையும் ஒரு ஒரு உறுதுணையா இருக்கு. சரி, முடிஞ்சுச்சுன்னா இன்னொரு வகுப்பு வந்துட்டு ஒரு ஆழமா சொல்லி கொடுத்தா கூட சிறப்பா இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா, ஓய்வு இருந்தா. நன்றி அஸ்வினி.
நானு இது நடத்தும் போதே பயந்து ஓடிருங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நான் வந்து அந்த குரூப்ல போட்டேன். யாப்பிலக்கணும் நீ போட்டிருக்க கூடாது நம்ம அப்படின்னு நினைச்சேன். இத பாத்துக்கிட்டே எதுவும் வராம போயிட போகுதுங்கன்ட்டு. எனக்கு பிரச்சனை இல்ல. நம்ம தொல்காப்பி வகுப்பு கூட ஓடுது செவ்வாய்க்கிழமை. அது அது 100 செய்யுள் படிச்சுட்டு மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப. அது என்ன பண்ணணும்னா 100 செய்யுள நடத்திட்டு வாட்டி நடத்தும்போது ஒரு மண்ணும் யாருக்கும் புரியல. இப்ப அத 3 வாட்டி நடத்தணும் நாங்க. அதையே திரும்ப 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 நடத்தும் போது இப்ப அந்த ஒவ்வொரு செயலும் அவங்க நல்லா திறம்பட வந்துட்டாங்க. அது ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ இதுவும் இந்த யாப்பிலக்கணமும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா நல்லா புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் பொறுமை வேணும் அவ்வளவுதான். இந்த வாய்ப்பாடு இந்த அசை அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது நம்ம எடுத்தனே ஐயையோ அப்படின்னா ஐயையோன்னு தான் போயிடும் நம்மளுக்கு. ஆனா நான் யோசிப்பேன், ஐயோ இவ்வளவு அசை, ஒரு எழுத்து எப்படி அசைஞ்சு வச்சிருக்கு, எப்படி அசைஞ்சு எப்படி பாரு இந்த 2 எழுத்துக்கு நடுவுல அந்த தலை, அதை கூட அந்த இசை எவ்வளவு அழகா நுணுக்கமா அந்த தலை, அது அந்த இசையை கொண்டு வந்தது கூட எனக்கு அந்த ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு பேரு அழகா வச்சு அது அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி அந்த அலை அலை போகுது தெரியுமா, அலை போகும்போது அந்த அலை எப்படி நவுறுதோ அது அந்த அந்த ஒளி எப்படி நவுறுதோ அதுக்கேத்த மாதிரி அதுக்கு ஒரு ஒரு பேரு எல்லாம் வச்சு எவ்வளவு நுணுக்கமா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்ப்பேன். இந்த பாட்டு இருந்துச்சு, செந்தமிழ் நாடினம் போதினிலே. அது நான் ஆரம்ப பள்ளியில இருந்து 2 விதமான ராகத்துல பாடுவேன் ஆசிரியர். இந்த பாட்டு பாடுங்க. செந்தமிழ் நாடினம் போதினிலே தென்வந்து பாயுது கொண்டு வரல ஆசிரியர். காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, அப்படி ஒண்ணு வரும். செந்தமிழ் நாடெனும் பொதினிலே இன்பத்தின் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே பாலாறு அப்படின்னு வரும். பாடலோட இல்ல, சினிமா பாடலோட லேலேன்னு ஏந்து வருதான். அதனால அது ஏய்வு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு இது பாரதியாரோட இல்லையா. அவரு தந்தையர் நாடு என்றுன்னு சொல்றாரு பாத்தீங்களா. நம்ம எல்லாம் தாய் தானே சொல்லுவோம், எங்க அப்பா சொத்துடா போடா அது இது. அத ஒருத்தர் சொன்னாரு ஆய்வு பண்ணிட்டு, நம்மலாம் தந்தை வழி வந்தவர், பாரதியாரே சொல்லிட்டாரு அப்படின்னு. நம்மலாம் தந்தை வழி வந்தவர் தாய் வழிதான். நம்மள இந்திய தமிழர்களோட உறவு தாய் வழி உறவு தான். தந்தை அவர் அந்த சூழல்ல அந்த வெள்ளைக்காரங்களை பார்த்துட்டு எங்க அப்பா ஊரு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பாடுனது அது. தந்தையர் நாள் என்ற பேச்சிலே ஒரு சக்தி. அதுதான் நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம செல்வி ஒரு கேட்டாங்கன்னா தான் கொஞ்ச நேரத்துல ஒரு 5 நிமிஷம் முடியுமா? 5 நிமிஷம் ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் முடியுமா? முடியும் ஆசிரியர். அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, அந்த இறைவனை பத்தி கேட்டாங்க என்கிட்ட. நானும் அப்புறம் வேற வேலை அது இதுன்னு அப்படியே முழுகிட்டேன். சோ மாணவர்கள் ஒரு ஒரு கேள்வி கேட்டா ஒரு வகுப்புல இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இறைவன் அப்படின்னா முதல்ல இறைவன் எப்படி தோன்றி இருப்பாருன்னு ஒரு யாராவது சொல்லுங்க பாக்குறேன். இறைவன் எப்படி மனுஷங்க கிட்ட வந்திருப்பாரு? யாருக்காவது ஐடியா இருக்கா? கேள்வி மட்டும் தான் இருக்கு ஆசிரியர். கேள்விக்காருக்கு ஐடியா இல்லையா? இறைவன் எப்படி வந்தார் அப்படின்னா, இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த இன்னும் பின்னாடி நோக்கி நம்ம போவோமே, பின்னாடினா நல்லா பின்னாடி நோக்கி போவோம். அப்ப என்ன இருக்கும்? வீடு இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாம் அந்த ஆத்தங்கரை அதுல சும்மா ஒரு குடியில் அமைச்சு இப்படிதானே வாழ்ந்திருப்பாங்க எல்லாருமே. அப்ப அவங்க அப்படி வாழும் போது அவங்களுக்கு திடீர்னு இடி இடிக்குது. திடீர்னு எங்க இருந்து இடிக்குது என்ன ஒண்ணுமே தெரியாது, இடிக்குது எல்லாம் பண்ணுது. அப்ப அந்த ஒரு பயம் வரும். இப்ப கூட நீங்க பாருங்களேன், நம்ம சாமி எதுக்கு கும்பிடுறோம்? பயத்தினால்தான் நம்ம கும்பிடுறோம் இல்லையா? ஐயோ சாமி நல்ல பிள்ளைங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும், நல்லபடியா இல்லையா? இல்ல ஏதாவது இருட்டுல போயிட்டோம்னு வச்சுக்கோமே, ஐயோ முருகா 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 காப்பாத்து. அப்ப எங்கெல்லாம் பயம் வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாரு? இறைவனே வந்துருவாரு. சோ இப்ப முதல்ல இறைவன் எப்படி தோன்றாருன்னா, பயம் வருது இல்லையா? பயம் வந்தன அங்க இறைவன் தோன்றிடுறாரு. மனிதர்கள் கிட்ட இறைவன் வந்தது பயம் வர்ற இடத்துல எல்லாம் இறைவன் வந்துருவாரு.
இப்போ கூட நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க என்னதான் பக்திமானா இருந்துட்டு போங்களேன், நீங்க இறைவனை கும்பிடும் போதெல்லாம் நீங்க கும்பிடுற அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சு பாருங்க, அதுல எல்லாத்துலயும் பயம் இருக்கும். சரியா? அப்ப அப்ப முன்னையும் அப்படிதான். அவங்க இடி இடிக்குது, மழை பெய்யுது, எல்லாம் பண்ணுது, எல்லாம் செய்யுது. அப்ப அவங்களுக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னே தெரியல அவங்களுக்கு. அப்ப அப்படி தெரியாத போது திடீர்னு வருது, திடீர்னு போகுது. அப்ப அது வந்து ஒரு பயம் வந்துருச்சுன்னா, இப்போ நம்மள கூட ஒருத்தங்க தாக்க வந்துட்டாங்க. நம்மளுக்கு அந்த சக்தி இல்ல தெரியுமா? எனர்ஜி இல்ல. அப்போ அப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஐயோ! உட்ரு, என்ன உட்ரு, பயந்துரு அப்படிதானே நம்ம சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, அப்படிதான் நம்ம செய்வோம். உட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா கெஞ்சி கேட்போம், இல்லைன்னா பயத்துல விட்டுருன்னு சொல்லி கேட்போம். இப்ப இந்த வேண்டுதல்லாம் வந்து இந்த மாதிரி கேட்கும் போது அது ஏதோ நின்றுச்சுன்னா, ஓ நம்ம வந்து இது கேட்டதுனால நின்றுச்சு, அதுக்கு நம்ம இது அப்ப ஆசைப்பட்டதெல்லாம் வைக்கணும். அந்த அந்த வழிமுறை பாத்தீங்களா அவங்களுக்கு எப்படி வருது அவங்களுக்கு. அப்புறம் வந்து ஏதோ ஒரு சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, இதுகிட்ட எல்லாம் இருந்து காப்பாத்தனா ஒருத்தன், அவனை வந்து என்ன பண்றாங்க, கும்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு அவனை வந்து ஒரு பெரிய ஆளாகிட்டு அவனை கும்பிடுறாங்க. அப்ப எங்கெங்கெல்லாம் இறைவன் வந்து வராரு அப்படின்னா பயத்தினால, பயம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து இறைவன் வந்துருவாரு. இறைவன் தோன்றுனது இப்படிதான். இப்ப இந்த மதத்தை பத்தி கூட நம்ம வந்து மதம்ன்ற சொல்லுக்கு கூட ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தானே நானு, மதம்ன்ற சொல்லு வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு. சோ அப்ப நம்ம வந்து இறைவனை எப்படி கும்பிடணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம குடும்ப வழிமுறையில என்ன வருதோ அதை கும்பிட்டு நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆனா மிக்ஸ் பண்ணி எல்லாம் கும்பிடாதீங்கன்னா, அதுதான் நான் சொல்றேன். இப்போ நீங்க சிவன் இருக்காரு, சிவனை கும்பிடுறீங்களா, சிவனை கும்பிட்டு போங்க. இப்போ அங்க அடுத்து வந்து இங்க வந்து வைணவம் இருக்கு இல்லையா, அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி செய்யாதீங்க. ஏன்னா நான் வந்து பிரிவினையை வந்து நான் உண்டு பண்ணல. முன்னையே வந்து அந்த மாதிரி பிரிச்சு அழகா செஞ்சிட்டாங்க. ஏன்னா உணவு முதற்கொண்டு அதுல வந்து உள்ளுக்கு இன்க்ளூடா இருக்கு. இப்ப நீங்க பாருங்களேன், துளசி வந்து வைணவர்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா துளசி வச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா சிவன் கிட்ட எல்லாம் போனீங்கன்னா வில்வ இலையை வச்சிருப்பாங்க. நீங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது, உடல் ரீதியா உங்களுக்கு பிரச்சனை வரும். புரியுதா உங்களுக்கு? அப்ப மிக்ஸ் பண்ணா என்ன ஆகுது, அவங்க அவங்க வந்து ஒரு ஒரு திட்டம் அப்படியே போட்டிருக்காங்க தெரியுமா, அந்த மந்திரங்கள்ல சொல்றதுல இருந்து உணவுல இருந்து எல்லாமே வந்து இதுக்கும் இதுக்கும் வந்து செட் ஆகாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அவங்க எல்லாம் பிரிச்சு கரெக்டா வச்சுட்டானுங்க, நீங்க இதுக்கே வரீங்கன்னா இதுக்கே கும்பிடுங்க. இதுக்கே நீங்க இந்த மிக்ஸ் பண்ணி எல்லாம் செய்யாதீங்க. அப்புறம் திடீர்னு புதுசு புதுசா ஒண்ணு உருவாகுதுல, அதுக்கெல்லாம் ஓடாதீங்க. இருக்கிறதே முடிக்க முடியல. புதுசு புதுசுக்கெல்லாம் ஓடாதீங்க. தூய்மையா வந்து எதை விரும்புறோமோ அதை செய்யுங்க. இப்ப அந்த அதுலயும் வந்து மூட பழக்கங்கள்லாம் இருக்கு நம்மளுக்கு. பிற்காலத்துல ஏற்பட்ட மதங்கள் அதெல்லாம் உருவானது தானே. சில மூட பழக்கங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க உங்களோட சிந்தனைக்கு பாருங்க, அகற்றிட்டு ஒரே வழிபாட்டா நீங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு நல்லா தூய்மையை தான் நம்மளுக்கு முக்கியம். மனதார வந்து நம்ம வந்து தூய்மையா இருந்துட்டு போக வேண்டியதுதான், அவ்வளவுதான். போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்றதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. செல்வி, வேற ஏதோ கேள்வி இருக்கா? சரி, அவ முடிச்சுக்கலாமா? ஆசிரியர் நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். நீங்க சொல்லியிருந்தீங்களே நம்ம ஒரு வீடியோ எல்லாம் செஞ்சு போடணும் அடுத்த பரீட்சைக்கு, முதல்ல செஞ்சு கொடுத்துருங்க, கடைசி நேரத்துல கஷ்டமா இருக்க கூடாதுன்னு. அதோட ஒரு செம்பிள் அனுப்புனீங்கன்னா நம்ம அதை பார்த்து செஞ்சு உங்களுக்கு அனுப்புவோம். அதுல ஏதாவது தவறு இருந்தா நீங்க திருத்துவீங்க. அப்போ இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணா சரியா இருக்கும்னு தோணுது ஆசிரியர். நீங்க அந்த செம்பிள் அனுப்பி கொடுக்குறீங்களா? ஆமா, நானே மறந்துட்டேன். நல்ல வேலை, நான் அனுப்பணும் தான் இருக்கேன். நான் அனுப்பிடுறேன் நானு.